இப்போதைக்கு சமுதாய மாற்றத்தை சாதிக்கும் ஆற்றல் எழுத்துக்கே என் அணி தொடங்குகிறது. நம்முடைய பேச்சுக்கு தொடங்கிறோமா? இருங்க இருங்க இருங்க. ஏன்னா பேச்சு தான் முதல்ல சமுதாயத்தில் வந்தது. நான் அதான் நினச்சேன். ஏன் எழுத்துக்கேன்னு போட்டாங்கன்றது எனக்கு தெரியல. முதல்ல பேச்சு தான் இருக்கணும். அதுதான் முதல்ல மனுஷன் பேசத்தானுங்க செஞ்சான். ஜாடைகளை பேசுனா, செய்கைகளை பேசுனா, அதை இன்னும் பேசிக்கிறான் அப்படின்னா வந்துடுறான்னு அர்த்தம். அதனால் பேச்சுக்கு தான் தொடங்கணும். இங்கே போட்டிருக்கேன்னு யோசித்தேன். இல்லை, நீங்கள் தொடங்கிதான் நல்லது. இல்லை, எழுத்து என்பது போற்ற தகுந்தது என்பதில் எங்கள் அணிக்கு மாற்று கருத்து இல்லை. புகழ்மிக்கது எது என்று கேட்டால் நாங்களும் அந்த அணிக்கு போய்விடுவோம். இங்கு கேள்வி என்ன தெரியுமா? சமுதாய மாற்றத்திற்கு உறுதுணை செய்வது எது? சமுதாய மாற்றத்தை கொண்டு வருபவர்கள் சாதாரண மக்களே தவிர கற்றறிந்த மேதைகள் அல்ல. நடுவர் அவர்களே, வாக்களிப்பதற்கே கற்றவர்கள் போவதில்லை. அது சென்னையில் ஒரு விசேஷம். நான் சொல்லணும்னு அது தேவையில்லை. வாக்களிக்கவே செல்லாதவர்கள் சமூக மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்று உங்களால் எப்படி நம்ப முடிகிறது? சென்னையை தவிர மற்ற இடங்கள்ல படிக்கிறவங்க இல்லையோ? நடுவர் அவர்களே, சமூக மாற்றத்தை சாதாரண மனிதர்கள் தான் கொண்டு வர முடியும். அவர்களை நேரடியாக சென்று தொடுவது எழுத்தை விட பேச்சு தான். எழுத்து எல்லோருக்கும் புரிந்துவிடும் என்று கருதாதீர்கள். இப்போ நான் ஒரு சங்க இலக்கியம் படிக்கணுமானா எல்லாராலும் முடியாது. அதற்கு ஐயா தமிழறிஞர் தேவைப்படுகிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவர் பேச்சை நீங்கள் கேட்பதற்கு இடையில் இன்னொருவர் தேவையில்லை. எழுத்து எல்லாம் உங்களுக்கு புரியுமா? நான் ஒரு கேள்வியை உங்களிடத்தில் கேட்கிறேன். குறைவாக எழுதினாலும் சிறுகதை உலகில் அழுத்தமாக கால் பதித்தவர் மௌனி. மௌனியினுடைய சிறுகதைகள் எத்தனை பேருக்கு புரிந்தன? ஒரு அழியாச்சுடர் கதையை நீங்கள் இப்போ சொல்ல தயாராக இருக்கிறீர்களா? இல்லை. என்னுடைய மரியாதைக்குரிய சகோதரி கவிதா, அருமையான கவிதாயினி, இன்றைய புது கவிதைகள் இருக்கக்கூடிய படிமங்களை எளிய சாதாரணமாக புரிந்து கொள்வார்களா? நான் ஒரு புது கவிதை சொல்லுகிறேன், இன்று அது பொருத்தமாக இருக்கும். சமாதான தேவதை ஊர்வலம் வருகிறாள். காகித வீதியில் கருட வாகனத்தில் உலோக பறவைகள் ஒலிமலர் தூவ, நகரும் சக்கரங்கள் வெடிகுண்டு முழங்க, வெண்புறா சிறகு தோரணமாட, கற்ப பூக்களின் பன்னீர் மணக்க, காகித வீதியில் கருட வாகனத்தில் சமாதான தேவதை ஊர்வலம் வருகிறாள், ஓடி வாருங்கள், காண கிடைக்காது. எழுதியவர் சாதாரணமானவர் அல்ல, கவிக்கோ என்று கொண்டாடப்பட்ட அப்துல் ரஹ்மான் அவர்கள். இந்த கவிதை எத்தனை பேருக்கு புரிந்தது? ஏனென்றால் அத்தனையும் படிமம். உலோகப் பறவை ஒலிமலர் தூவ என்றால் விமானங்கள் குண்டுகளை வீசுகின்றன. நகரும் சக்கர நாதசுரங்கள் மேளம் கொட்டுகிறது என்றால் பீரங்கிகள் முழங்கிக் கொண்டிருக்கின்றன. கற்ப பூக்களின் பன்னீர் மணக்க என்றால் மானிட ரத்தம் வீதியில் பாய்ந்து ஓடுகிறது. எது சமாதான பறவையோ அந்த புறாவை கொண்டு தோரணங்கள் கட்டிவிட்டு சமாதான தேவதை ஊர்வலம் வருகிறாள். எங்கே தெரியுமா? காகித வீதியில். ஐநாவினுடைய தீர்மானங்கள் என்ன ஆகின்றன என்பதை நாம் இன்று பார்க்கிறோம் அல்லவா? இப்போது நான் இந்த விளக்கத்தை சொல்லவில்லை என்றால் இந்த கவிதை எத்தனை பேருக்கு புரிந்திருக்கும்? என்னுடைய கேள்வி அதுதான். ஆனா பேச்சு அப்படி அல்ல. நீங்க நினைச்சு பாருங்க, இயேசுபிரான் பிறப்பதற்கு முன்பு தோன்றியவர் சாக்ரட்டிஸ். ஆனால் இன்றும் அவர் போற்றப்படுகிறார். ஏதென்ஸ் நகர வீதியில் அவர் உதிர்த்த ஞான முத்துக்கள் தான் சாக்ரட்டிஸ் என்ற சிந்தனையாளனை உலகுக்கு அறிமுகப்படுத்தியது. ஓர் எழுத்து கூட சாக்ரட்டிஸ் எழுதியதில்லை. ஆனால் சிந்தனை உலகில் அவருக்கென்று தனி இடம் உண்டு. இந்தியாவா? இது பாம்பாட்டிகளுடைய நாடு. பெண் குழந்தைகள் பிறந்தால் ஆற்றில் வீசி எறிந்து கொண்டு விடுவார்கள். மூட நம்பிக்கை மலிந்த நாடு என்று மேற்கு உலகம் பாமரத்தனமான ஒரு பொய்மையை நிலைநிறுத்திக் கொண்டிருந்த போது விவேகானந்தர் என்ற ஒரு ஆன்ம ஜோதி சிகாகோவில் முழங்கினார்.
அதன் பிறகுதான் இந்தியா என்பது ஞான பூமி, எல்லோரும் அமரத்துவம் எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்களிக்கும். ஆம் ஆம் ஆம், இந்தியா உலகிற்களிக்கும் என்கிற நல்ல தன்மை அதற்கு பிறகுதான் உலகம் அறிந்து கொண்டது. மறுக்க முடியுமா உங்களால? அது மட்டுமல்ல, ஒரு கணித பேராசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு மாணவர் கேள்வி கேட்கிறார். எந்த எண்ணை அதே எண்ணால் வகுத்தால் கிடைப்பது ஒன்று, எந்த எண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் 0/0 ஒன்று அல்ல, இன்ஃபினிட்டி. அப்படி என்றால் 0வுக்கு என்ன தனித்தன்மை? அந்த ஆசிரியர் பதில் சொல்ல முடியாம திணறினார். நான் சிந்தித்து பிறகு சொல்கிறேன். சிந்தித்தார், பிடி கிடைக்கல, காட்டுக்கு போய் தவம் செய்ய போய்விட்டார். அப்போதுதான் அவருக்கு ஞானம் பிறந்தது. பூஜ்ஜியம் என்பது சாதாரணமானதல்ல, உலகத்தினுடைய முழுமையான அடக்கம் அதற்குள்ளே. பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு தெரியாமலே இருப்பான் ஒருவன் என்று கண்ணதாசன் பாடினார். பூஜ்ஜியம் என்பதற்குள் தான் வாழ்க்கை அடங்கி இருக்கிறது என்று கண்டுபிடித்தார். அவர்தான் சுவாமி ராமதீர்த்தரானார். அவர் மேலை நாடுகளுக்கு சென்று இந்திய ஞானத்தை எடுத்து சொன்ன பிறகுதான் இந்திய தத்துவ ஞானம் எவ்வளவு பெரியது என்பதை இந்த உலகம் அறிந்து கொண்டது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லுகிறார், இந்திய ஞானத்தினுடைய பேரொளியை உலகம் முழுக்க கொண்டு சென்றவர் சுவாமி ராமதீர்த்தர். நீங்க நம்ம காந்தியடிகள் சத்தியமும் அகிம்சையும் என் இரு விழிகள் என்று சொன்னார். ஆனால் 1942 கோவாலியா மைதானத்தில் அவர் முழங்கினார், இந்தியர்களே, நான் அறைகூவல் விடுக்கிறேன், ஆங்கில அரசாங்கத்தை தூக்கி எறியுங்கள். இது எதற்குரிய நேரம் தெரியுமா? டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி. இந்த அறைகூவல் தாங்க வெள்ளையனே குவிட் இந்தியா மூவ்மெண்ட், வெள்ளையனே வெளியேறு என்கிற மகத்தான இயக்கமாக மாறி யூனியன் ஜாக் கொடியை கீழே இறங்க வைத்தது என்றால் காந்தியடிகளுடைய ஆவேச பேச்சு என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னொருவர் நேதாஜி. காந்திஜி ஃபாதர் ஆஃப் தி நேஷன், நேதாஜி ஹீரோ ஆஃப் தி நேஷன். இல்லையா? ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன வேறுபாடு தான். காந்திஜி சொன்னார் அடிபணியாதே, நேதாஜி சொன்னார் அடி பணியாதே. இல்லையா? ஒரு சின்ன வேறுபாடு தான். அடிபணியாதே காந்திஜி, அடி பணியாதே வீரமகன் நேதாஜி. அவருடைய இந்திய தேசிய ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டு செங்கோட்டையில் அடைக்கப்பட்டார்கள். உலக வரலாற்றில் நீண்ட அரசியல் வழக்குகள் பல உண்டு. அதில் ரெட் ஃபோர்ட் ட்ரையல் என்று அழைக்கப்படுகிற செங்கோட்டை சதி வழக்கு என்பது மிக பிரபலமானது, உலக அறிந்தது. ஆங்கில ஏகாதிபத்தியம் INA வீரர்களிடத்தில் சொல்லுகிறது, நீங்கள் மன்னிப்பு கேட்டால் உடனடியாக நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், இல்லை என்றால் தூக்கு மேடை உங்களுக்கு காத்து இருக்கிறது, என்ன செய்ய போகிறீர்கள்? இந்திய தேசிய ராணுவ வீரர்கள் சொன்னார்கள், ஒருபோதும் நாங்கள் மண்டியிடப் போவதில்லை, அதைவிட தூக்கு மேடையை நாங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வோம், ஏனென்றால் நாங்கள் மானமிக்க பாரத தாயின் புத்திரர்கள். எங்களுடைய தலைவராகிய நேதாஜி எங்களுக்கு அதைத்தான் கற்று தந்திருக்கிறார். எப்படி சொல்ல முடிந்தது தெரியுமா? உலகத்தில் புகழ்மிக்க சில பேச்சுக்கள் உண்டு. அதுல ஒன்றுதான் டெல்லி சலோ. நேதாஜி தன்னுடைய வீரர்களுக்கு முன்னால் பேசிய பேச்சுக்கு பெயர் டெல்லி சலோ, டெல்லி நோக்கி செல். பர்மாவினுடைய எல்லை, அன்றைக்கு அது பர்மா தான், மியான்மர் அல்ல. அதனுடைய எல்லையில் இந்திய தேசிய ராணுவம் நிற்கிற போது நேதாஜி முழங்குகிறார், தீரர்களே, பாரத தாயின் வீர புத்திரர்களே, டெல்லி நோக்கி அணிவகுத்து செல்லுவோம். எதற்கு தெரியுமா? யூனியன் ஜாக் கொடியை கீழே இறக்கிவிட்டு நம்முடைய தேசிய கொடியை மேலே ஏற்றுவோம். இது ஒன்றும் சாதாரணமாக நடப்பதல்ல. இதில் நாம் இன்னுயிரையே தருவதற்கு நேரிடும் துன்பத்தை சந்திக்கிறோம், பட்டினியை, பசியை. இன்னும் சொல்ல போனால் என் அருமை வீரர்களே, உங்களுக்கு நான் மரணத்தை பரிசாக தருகிறேன். எப்படி வாழ்வது என்று தெரிவதை விட எப்படி சாவது என்பதை நாம் இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுப்போம். டெல்லி சலோ. இந்த வீர பேச்சு தாங்க
பசியையும் பட்டினியையும் தாங்கி இந்திய தேசிய ராணுவ வீரர்களை அணிவகுத்து செல்ல வைத்தது. இதை பற்றி எழுதுகிற போது வரலாற்றாசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இத்தகைய வீரம் செறிந்த பேச்சை வேறு எந்த தலைவனும் தன் மக்களுக்கு முன்னால் பேசியதில்லை என்று சொன்னால் டெல்லி சலோ என்பது எத்தகைய குறிப்பிடத்தகுந்த பேச்சுன்னு நீங்க நினைத்து பாருங்க. ஒரே நிமிடம் முடித்து விடுகிறேன் நடுவர் அவர்களே. பேச்சினுடைய வலிமை என்னவென்று தெரிய வேண்டும் என்பதற்காகவே ஷேக்ஸ்பியர் ஜூலியஸ் சீசர் என்ற நாடகத்தை படைத்தார். இப்போது அவர்கள் கேட்கலாம், ஜூலியஸ் சீசர் என்பது எழுதப்பட்ட நாடகம் தானே, ஏற்றுக்கொண்டுதான் பேசுகிறோம். ஜூலியஸ் சீசர் எழுதப்பட்ட நாடகம் தான். ஆனால் அந்த நாடகம் எதனுடைய சிறப்பை சொல்லுகிறது, அந்த எழுத்து எதனுடைய பெருமையை பேசுகிறது, பேச்சினுடைய வலிமையை பேசுகிறது. ஜூலியஸ் சீசர் கதை எல்லோருக்கும் தெரியும். வஞ்சகத்தால் நண்பர்களாலேயே வீழ்த்தப்பட்டு இருக்கிறார் ஜூலியஸ் சீசர். அவருடைய உயிர் நண்பனாக நேற்று வரை இருந்து இன்று கொலைகாரனாக மாறிவிட்ட புரூட்டஸ் பொதுமக்களிடத்தில் பேசுகிறார். ஏனென்றால் மக்களிடத்தில் சீசருக்கு பேர் ஆதரவு. அருமை ரோமானிய மக்களே, இதோ வீழ்ந்து கிடக்கிற இந்த சீசர் என் உயிர் நண்பன். ஆனால் அவன் மார்பில் நான் கட்டாரியை செலுத்தினேன், கொன்றேன். ஏன் தெரியுமா? எனக்கு நட்பை விட என் தேசம் பெரிது. ரோமினுடைய அரசனாக சர்வாதிகாரியாக ஆக நினைத்த காரணத்தினால் நான் சீசரை கொன்றேன். ஏனென்றால் நட்பை விட எனக்கு ரோம் நாடு பெரிது என்று பேசுகிறான். கூட்டம் ஆர்ப்பரிக்கிறது, வாழ்க வாழ்க புரூட்டஸ் வாழ்க. புரூட்டஸ் பேசி முடித்தது இன்னொரு நண்பன் ஆண்டனி, அவன் வருகிறான். புரூட்டஸ், நீயும் நானும் சீசருடைய நண்பர்கள், நீ பேசி முடித்து விட்டாய், எனக்கு ஒரு 5 நிமிடம் கொடு. என்னொருவன், அவன் தான் வில்லன், கேஷியஸ் சொல்லுகிறான், கொடுக்காத, இவன் மக்களை மாற்றிடுவான், பேசி என்னையா கிழிச்சிட போறான்னு சொல்லிட்டு புரூட்டஸ் போயிட்டான். ஆண்டனி மெதுவாக ஆரம்பித்தான், இதோ வீழ்ந்து கிடக்கிறாரே இவர் துரோகிதான். என் அருமை நண்பர் புரூட்டஸ் அருமையாக பேசினார். ஏனென்றால் அவர் ஆற்றல் மிக்க பேச்சாளர், நான் மிக சாதாரணமானவன். எனக்கு மட்டும் ஆற்றல் இருக்குமானால் என்னுடைய அருமை நண்பர் இங்கே வீழ்ந்து கிடக்கிறாரே சீசர், அவருடைய ஒவ்வொரு காயத்திலிருந்தும் ஒரு நாக்கு இழந்து பேச வைத்திருப்பேன். சொன்னார், சீசர் சர்வாதிகாரியாக மாறினார் என்று உங்களுக்கு தெரியும். அனைவர் முன்னாலும் 3 முறை அவருக்கு ரோம் நாட்டினுடைய மகுடம் கொடுக்கப்பட்டது. ஆனால் 3 முறையும் உதறி தள்ளி நான் ரோமானிய நாட்டிற்கு சாதாரண வீரனாக இருப்பேனே தவிர மன்னனாக மாட்டேன் என்று முடியை மறுத்தது யார் தெரியுமா? இதோ பரிதாபமாக வீழ்ந்து கிடக்கிற என் நண்பர் ஜூலியஸ் சீசர். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இந்த மக்களுக்கு எழுதி வைத்து தன் குடும்பத்திற்கு ஒரு சல்லி காசு கூட வைக்காமல் போனாரே, அவரை பார்த்து என் இனிய நண்பர் புரூட்டஸ் சொல்லுகிறார், அவர் துரோகியாம். இப்போது கூட்டம் கத்துகிறது, புரூட்டஸ் துரோகி, புரூட்டஸ் துரோகி. ஆண்டனி இப்போதான் அவருடைய பேச்சினுடைய உச்சத்துக்கு போகிறார். பொதுமக்களே, நீங்கள் நல்லவர்கள், புரூட்டஸை மன்னித்து விடுங்கள், தயவு செய்து அவர் வீட்டுக்கு தீ வைக்காதீர்கள். இல்லையா? கேஷியஸ் அவரை விட நல்லவர். ஒருபோதும் கல்லால் அடித்து கேஷியஸை கொண்டு விடவே செய்யாதீர்கள், நல்லவர்கள். யாரும் இங்கிருந்து ஆவேசமாக புறப்பட்டு செல்ல வேண்டாம், இங்கேயே அமைதியாக இருங்கள், வீட்டிற்கு தீ வைக்காதீர்கள், கல்லால் எறிந்து கொண்டு விடாதீர்கள். கூட்டம் சொல்லுகிறது, தீ வைப்போம், கல்லால் அடித்து கொல்லுவோம். அதுதான் நடந்தது. 5 நிமிடத்தில் ஒரு பேச்சு இந்த மக்களை எப்படி மாற்றும் என்பதை காட்டிய மேதை ஷேக்ஸ்பியர். ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுட்டு போறேன். முதல்ல இந்த கூட்டத்தின் சார்பில் அனைவரும் நெஞ்சார வாழ்த்துங்கள். அன்பு மகள் பாரதி இறைவனுடைய கருணையினால் 100 ஆண்டு எல்லா நலமும் பெற்று வாழ வேண்டும். உங்கள் வாழ்த்து பலிக்கும். ஐயா சொன்னதை திருப்பி சொல்றதுக்கு ஐயா அதை மன்னிக்கணும். பாரதி மிகச்சிறந்த எழுத்தாளர். அவருடைய பல சிறுகதைகளை படித்துவிட்டு நான் கண்கலங்கி இருக்கிறேன். உண்மையை சொல்றேன்ப்பா. மிகச்சிறந்த பேச்சாளரும் கூட. ஆனால் தமிழகம் பாரதியினுடைய எழுத்தை தெரிந்திருக்கிறதா அல்லது பேச்சாளர் என்ற முறையில் அறிந்திருக்கிறதா? இதுக்கு பாரதி பதில் சொல்ல வேண்டாம், ஏன்னா மக்களே பதில் சொல்லிட்டாங்க. நன்றி, வணக்கம். என்னையா அதை படிக்கிற பொழுதே
படிக்கிற போதே நமக்கு அப்படியே உடம்புல ஒரு சிலிப்பு ஏற்படும். அது ராஜாராம் சொல்கிற போது எத்தனை கைதட்டுகள் என்னம்மா கேட்குறாங்க, கூடயே வர்றாங்க. எனக்கு என்ன பயம் வந்துருச்சு, போயிட போகிறாங்க எங்கேயா தீய கைய வைக்க, கல்லை விட்டு எரிய அப்படின்னு அந்த பயம் வந்துருச்சு எனக்கு. அப்படி ஒரு ஆவேசம் அந்த பேச்சில். அது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பார் இல்லைன்னா உலகம் முழுக்க இருந்த தமிழ் மக்கள், இந்திய மக்கள் அவர் பின்னே போய் ஒரு பெரிய படையை உருவாக்குவாங்கன்னு சொன்னால் அவர் எவ்வளோ பேச்சாளராக இருந்திருந்தாலும் அப்படி நடந்திருக்கும். இதெல்லாம் யோசிக்கணும்ல. இவ்வளவெல்லாம் இருக்குங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எழுத்துக்குத்தான்னு சொல்ல போகிறீங்களா? பாவம், கொஞ்சம் கஷ்டம் தானே. வாங்க வாங்க ஐயா, மருத்துவர் சிவராமன் அவர்கள் வாங்க. முதல் கேள்வி எனக்கு முன்னால் பேசிய அமர்ந்த பேராசிரியர் அவர்கள் நேதாஜி முழங்கினார், ஆண்டனியின் குரல் எப்படி இருந்ததெல்லாம் சொன்னார்கள். ஆண்டனி அவர் காதுல வந்து பேசிட்டு போனாரா இல்ல நேதாஜி வந்து பக்கத்துல வந்து உட்கார்ந்து பேராசிரியர் பேசினாங்களா? இல்ல. இதையெல்லாம் எங்கிருந்து கற்றார் அவர்? எந்த எழுத்திலிருந்து அவர் கற்றார்? இந்த அத்தனை பேச்சிற்கும் வித்தே எழுத்துதான். எழுத்தை படிக்காமல் இப்படி ஒரு உரை ஆட்ட முடியாது. ஐயா நடுவர் ஐயா அவர்கள் பேசினார். பேசும்போது அறிமுகம் சொல்லும் பொழுது மார்க்ஸ் குழந்தையை நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள் என்று சொன்னதை சொன்னார்கள். மார்க்ஸ் வந்து ஐயா கிட்ட நேரடியா பேசினாங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் படிச்சேன். கார்ல் மார்க்ஸை நான் பார்த்ததில்லை, ஆனால் கார்ல் மார்க்ஸின் மூலதனத்தை நான் படித்திருக்கிறேன், ஏங்கல்ஸை படித்திருக்கிறேன், காந்தியை படித்திருக்கிறேன். நான் காந்தியுடைய பார்த்ததில்லை, பேசினதில்லை. அத்தனையும் எழுத்துக்களாக அவை எழுத்து வடிவில் வந்ததற்கு அப்புறம் பேராசிரியர்கள் கற்றுக் கொடுத்து அவற்றை படித்திருக்கிறோம். இத்தனை பெரிய கூட்டம் இங்கே கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான நூல்களை வாசிப்பதற்கு தான் வந்திருக்கிறது. அங்கே என்ன உள்ளே ஒக்கூர் மாசாத்தியார் பேசிக் கொண்டிருக்கிறாரா? இல்ல, அது பேசியிருந்தா நேரம் ஓடி இருப்பாங்க. அங்கே பக்கத்துல ஒரு அறையில மாசாத்தியார் பேசிட்டு இருக்காங்க, பக்கத்திலே மிஸ்யூ மனுஷபுத்திரனும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரே காலத்தில் சங்க இலக்கிய நூலும் சமகாலத்து ஒரு புதுக்கவிதையும் இருப்பது எழுத்தில் மட்டும்தான் சாத்தியம் என்பதை இங்கே உறுதிபட சொல்கிறேன். சாமானியனுக்கு பேச்சு உசுப்பேத்தும் தான், நான் ஒத்துக்கொள்கிறேன். சாமானியனுக்கு உசுப்பேத்துவதற்கு உரை வேண்டும், பேச்சு வேண்டும். அந்த உசுப்பேத்தக்கூடிய உரையின் உணர்வு மூலதனம் எழுத்திலிருந்து தான் வர வேண்டும். அந்த எழுத்தை படித்து கற்றறிந்து ஒரு ஆசிரியனாக ஒரு நூலை படித்ததனால்தான் நீங்கள் சொன்ன அத்தனை காந்தியும் நேதாஜியும் அத்தனை பேரும் பேசி இருக்கிறார்கள். ஐயா ஊர் மதுரை பக்கத்துல தோன்றாங்க. தோண்டி தோண்டி உலகின் முதல் நாகரிகம் இருக்கக்கூடிய இடத்தை தோண்டினால் உள்ள இருந்து என்னங்கய்யா செய்வேங்கய்யான்னு யாராவது பேசிட்டா இருந்தாங்க. அங்க இருக்கிற மண்பாத்திரத்தின் கீழடியின் எழுத்துதான் இன்றைக்கு தமிழனை உலகெங்கும் உற்று பார்க்க வைத்திருக்கிறது. எழுத்துக்கள் மட்டும்தான் நகர்த்தும், நம்முடைய அத்தனை அறிவையும் கடத்தும், அத்தனை சாதனைகளுக்கும் அத்தனை மாற்றங்களுக்கும் வித்தாக இருக்கும். பெரியாரோ காந்தியோ மார்க்ஸோ ஏங்கலோ எந்த அத்தனை பேருடைய அறிவும் எழுத்து வடிவில் வந்ததால் தான் இந்த சாதிக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் வந்தது. ஏன் சமய நூல்களை பற்றி எடுத்துக்கொள்ளுங்க. நான் நபிகள் நாயகத்தை பார்த்ததில்லை, குர்ஆனை பார்க்கிறேன். இயேசுநாதரை பார்த்ததில்லை, விவிலியத்தை பார்க்கிறேன், கீதை பார்க்கிறேன். அங்கே நான் கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்ததில்லை. அவை அத்தனை உலகின் அத்தனை சமய நூல்களும் எழுத்துக்களாக வந்ததனால் தானே இன்றைக்கு அவற்றை நாம் படித்து ஒழுக்க வழிகளை நோக்கி நகர்கிறோம். எழுத்துக்கள் தான் ஆதாரமான அடிப்படையான விஷயம். ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் நடுவில் ஒரு பேச்சு இருக்காது, அழகான ஒரு மௌனம் இருக்கும். பேச்சு இருந்தா அங்கே காதல் இருக்காது. அந்த மௌனம் கூட ஒரு கவிதையாக, ஒரு மொழி கவிதை மொழியில் அவை எழுதப்படும் போதுதான் காதல் காலத்திற்கும் நிற்கும். அவ்வளவு ஒரு வீச்சு எழுத்தில் மட்டும்தான் உண்டு. நண்பர்களே, அவர் பேசும் பொழுது அத்தனை அவ்வளவு பெரிய அறிஞர்கள் எல்லாம் வந்து இப்படி எல்லாம் உசுப்பேத்தி உணர்வேத்தி தான் சுதந்திரம் கிடைத்தது. சுதந்திரத்துக்கு அத்தனை பேரும் அன்னைக்கு வந்து டெல்லி சொல்லவுன்னு சொன்னதற்காகத்தான் அத்தனை பேரும் நகர்ந்தார்கள் என்று சொல்கிறார்கள், ஒத்துக்கொள்கிறேன்.
அவர்கள் ஒரு இது மாதிரியான ஒரு ஊக்கம் தரக்கூடிய நூல்களை படிக்காமல் போனால், ஒரு வரலாற்றை கற்றுக்கொள்ளாமல் போனால் இது எங்க சாத்தியமாயிருக்கும்? அறிவியல் உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஐன்ஸ்டீன் வந்து யார்ட்டாவது பேசியிருக்காரா? இல்ல. நியூட்டன் பேசியிருக்கிறாரா? ஜேம்ஸ் வாட் வந்து யார்ட்டாவது பேசியிருக்கிறாரா? அவர் பேசினா விளங்கி இருக்குமா நமக்கு? அந்த ஐன்ஸ்டீனும் சரி, ஜேம்ஸ் வாட்டும் சரி, நியூட்டனும் சரி, அவருடைய அறிவியல் எழுத்துக்கள் தான் இன்றைக்கு வந்து அத்தனை அறிவியல் தளத்திலும் நம்மை அடுத்தடுத்த தளத்திற்கு உலகின் அத்தனை சமூகம் நகர்வதற்கு அறிவியலுக்கும் எழுத்துதான் ஆதாரமாக இருக்கிறது. எனக்கே ஒரு அனுபவம் இருக்கு. சுவிட்சர்லாந்துல ரே நதிக்கரையில ரேனுடைய நீர்வீழ்ச்சிக்கு மேல உச்சியில நான் நின்று கொண்டு இருக்கிறேன். நானும் ஒரு நண்பரும் நடந்து கொண்டு இருக்கிறோம். கீழே இருந்து ஒருத்தர் கத்துறார், ஐயா சிவராமனா சிவராமனான்னு கையை கொத்தி கட்டுறாரு. அப்படியே இருங்க நான் வந்துடுறேன். அங்க வந்து மலையிலிருந்து மேல வர்றதுக்கு லிஃப்ட் வச்சிருக்கான். நேரா சர்ன்னு 2 நிமிடத்துல மேல வந்துட்டு, ஐயா நான் உங்க 6ஆம் திணை படித்திருக்கிறேன், அதை படிச்சுட்டு நாங்க வீட்டுல சுவிட்சர்லாந்துல ரேல சூரிச்சில நான் திணையில புழுக்கட்டை செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றாரு. அன்றைக்கு நான் அடைந்த ஆனந்தம் வேற என்னைக்கு, நான் பல நூல்கள் எழுதியிருக்கேன், பல பேச்சுல சொல்லியிருக்கேன், அந்த ஆனந்தம் எங்கும் எனக்கு கிடைத்ததில்லை. அவர் புலம்பெயர்ந்து வந்த ஒரு தமிழர், அவர் ஈழத்திலிருந்து வந்த ஒரு தமிழர் அங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவரையும் என்னையும் இணைத்த புள்ளி, திணையை கொண்டு வந்து சூரிச்சில் நிறுத்திய புள்ளி எழுத்துதான், பேச்சு அல்ல. நண்பர்களே, சமகாலத்தில் இருப்பவர்களுக்கு, இப்ப நம்ம பேசுறோம்னா இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பேச்சு போய் சேரும், அவர்களுக்கு சில விஷயங்களை கடத்தும். சாமானியர்களுக்கு சில உரைகள் கொண்டு சென்று அவர்களை உசுப்பேற்றும். ஆனால் சரித்திரம் தாண்டி சாதிக்க வைப்பது எழுத்து மட்டுமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு ஆள் போயிருக்கு, நம்மளும் தான் எழுதுறோம், உள்ளூர்லயே கேட்க மாட்டேங்க. பார்த்துட்டு நான் எழுதியிருக்கேன்டா அப்படின்னா, நீங்களா எழுதியிருக்கீங்க ஒன்று கொடுங்க. அதே கடையில் இருக்க முடியாண்ணா, அதையவே போய் வாங்குவாங்க கடையிலன்னு. நான் பாருங்களேன், அவர் எழுதி எங்கேயோ இருக்க ஒரு ஈழத் தமிழன், உலகமெல்லாம் இந்த தமிழ் மக்களுடைய உணர்வுகளை இன்றைக்கும் எடுத்துக்காட்டிக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஈழ மக்கள் என்னமா போய் நின்று 6ஆம் திணையை படித்து விட்டு அவருக்கு ஒரு ஆராதனையை செய்திருக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ரொம்ப பெரிய காரியம். எழுத்து தாயா. நீ இவர் பேசுனது பூரா எதை வச்சு சொன்னார்? படிச்சுட்டு தானே பேசுகிறாரு, கேட்டுட்டா பேசுனாரு? படிச்சது தானே பேசியிருக்கீங்க. படித்தது எதில் இருக்கு? எழுத்துல தானே இருக்கு. இதாயா பட்டிமன்றம். இப்படித்தான் மடக்குவாங்க அந்த காலத்தில் போட்டு. வேற ஒன்றும் இல்லை, எல்லா சமயவாதியும் வரிசையாக உட்கார வச்சு உயிரை பற்றி உங்க கதையை சொல்லு. ஒவ்வொரு சமயவாதியும் சொல்லிட்டு இருப்பாரு, ஒருத்தர் முடிஞ்சு போவான்ல. இப்போ நீங்கள் நம்ம சமயவாதிகள் ஒரு மேடையில் உட்கார வச்சு சொல்லுங்க, சாமிக்கு விரோதம்ட்டு போயிடும். ஏன்னா கடவுளுக்கு விரோதமையா சொல்லக்கூடாதுன்னு போயிடுவான். சமயவாதிகளை வரிசையாக உட்கார வச்சு என்னதான் சொல்கிறேன், ஏண்டா எல்லா பேரும் இப்படி இருக்கானே, கஷ்டத்தில் இருக்கிறானே, வேற ஒன்றும் வேண்டாம். இந்த கொரோனா ஏன் வந்துச்சு? இது சாமியே கொடுத்ததா இல்லை வேற எவனோ ஒரு ஆசாமி கொடுத்ததா? ஆசாமி கொடுத்ததா இந்த சாமி விரட்டி இருக்கணுமா இல்லையா? உன் சாமி வரட்டுமா சொல்லு. சில சாமி சொல்கிறான்ல, நாங்கள் தான் மெய்யான தெய்வம், விரட்டிடுவோம்ன்றான்ல. இப்போ விரட்டு அப்படின்னா அது என்னைய விரட்டிக்கிட்டு இருக்கிறான்றான். அதனால் முடியாது. அந்த காலத்தில் இதுக்காகத்தான் ஆட்களை வச்சு வரிசையாக உட்கார வச்சு பேசி ஒரு முடிவுக்கு வா அப்படின்னு கொண்டு வந்தான். இப்போ பாருங்களேன், இவர் பேசி முடித்த உடனே அவர் கேள்விகளை போட்டு படிச்சுட்டு பேசுகிறத வச்சுக்கிட்டு என்னையா பேசுகிறீங்க கிட்ட அப்படின்னு அவர் போட்ட பாட்டை பார்த்ததும் நமக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. ஒருவேளை எழுத்துக்கு தான் இருக்குமோ, நாள் நம்மளை ஏமாற்றி விட்டாரோ நினைக்கிறோம்ல. இல்லை, அப்படி இருக்காது, ஏதோ இருக்கும். இல்லாமல் இந்த ஆளு உயிர் தைரியமாக நிற்பாங்களா? நம்ம அது பார்ப்போம், கேட்போம். அப்போ நம்ம சமூகத்தை கேட்போம். வாங்க. என்னுடைய அணிக்கு தலைமையேற்று பேசியிருக்கக்கூடியவர் இன்றிலிருந்து சரியாக 35 வருடங்களுக்கு முன்பாக
கல்லூரியிலே எனக்கு தமிழ் எடுத்த பேராசிரியர். ஆய் ஆய் இது ஒண்ணுதாயா எங்களுக்கு கிடைச்ச பெருமை. அவர் எடுத்த பாடங்கள் எல்லாம் நினைவில் இருக்கு என்று சொல்ல முடியாது. நாம் படித்ததெல்லாம் நினைவில் இருந்தால் நாம் ஒவ்வொருவருமே ஒரு தகவல் களஞ்சியமாக இருந்திருப்போம். ஆனா அவரு கிளாஸ்ல சொன்ன ஒரு வாசகம் இன்னமும் நினைவில் இருக்கு. சுத்தம் சோறு போடுன்றதுனால அமைதியா இருந்திராத, சுறுசுறுப்பு தான் குழம்பு ஊத்தும், விடாமுயற்சி தான் கூட்டு பொரியல் வைக்கும், அதனால தொடர்ந்து முயற்சி செய். வெற்றின்றது என்னொருவரை நீ வெல்லுவதல்ல, உன்னுடைய நேற்றை விட இன்று நீ முன்னேறி இருப்பாயானால் அதுதான் வெற்றி என்று அவர் சொன்னார்ல. இன்று வரை அது என்னுடைய காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கு. இதுதான் பேச்சினுடைய சக்தி என்று தோன்றுகிறது. காற்று அதை அப்படியே உள்வாங்கி வச்சிருக்கிறது. காலங்களை கடந்து அதை ஒருவர் சொல்லும் போது கூட அது அதற்குரிய கனத்தோடு சென்று சேருகிறது. அன்னை தெரசா அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம். கல்கத்தா நகரத்துல ஒருத்தர்கிட்ட போய் அன்னை கேட்கிறாங்க, என்னுடைய ஆசிரமத்து குழந்தைகளுக்கு ஏதாவது தாருங்கள். அந்த நபர் என்ன மனநிலையில இருந்தாருன்னு தெரியல, அன்னையோட கையில காரி உமிழ்ந்துட்டார். அன்னை கோபாவேசம் அடையல, அதே கருணையோட தான் இருந்தாங்க. அந்த எச்சில் அப்படியே உடம்புல தொடச்சுக்கிட்டாங்க. இத நான் எனக்கு வச்சுக்கிறேனப்பா, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடு. தன்னுடைய நிலைக்கு அந்த நபர் தாழ்த்தினார், தன்னுடைய உன்னதத்திற்கு அன்னை அவரை உயர்த்தினார். எச்சிலை கொடுத்த ஒருவனுக்கு அமிர்தத்தை பதிலுக்கு கொடுத்தார் அன்னை. தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் போஷிப்பதென்பது சாமானிய லட்சணம். பரோபகாரம் தான் ஆத்மாவின் லட்சணம் என்பதை அவனுக்கு உணர்த்தினார்ல. இந்த பட்டிமன்றம் நிறைவடைந்து விடும், நாம் சென்று விடுவோம். ஆனால் யாரோ ஒருவர் நாளைக்கு யாசிக்கும் போது எத்தனையோ ஆயுள் ரேகைகளை தன்னுடைய முகச் சுருக்கத்தில் தேக்கிய அந்த அன்னையினுடைய நினைவு வரும்போது என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இதை நீ ஏற்றுக்கொள்வாயா என்ற பணிவு நமக்குள்ள வரும்ல. இதுதான் பேச்சு. என்றைக்கோ பேசப்பட்டாலும் அதனுடைய வீரியம் இன்னமும் நம்முடைய இதயத்தை ஆக்கிரமித்து சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மாதிரி ஒரு மேடையில் அமர்ந்திருக்கிறாரு. இப்ப தேசிய கட்சியை சார்ந்த ஒருத்தர் அண்ணாவை வச்சுட்டே கேட்கிறாரு, தமிழன்னை தமிழன்னைன்னு சொல்றீங்களே, அவள் எங்கே இருக்கிறாள்? இதுக்கு லகுவான பதில் ஒன்று உண்டு. தமிழன்னை எங்கள் உள்ளத்திலே இருக்கிறாள், எங்கள் இல்லத்திலே இருக்கிறாள், தமிழர்களினுடைய நாவிலே இருக்கிறாள். ஏதாவது ஒரு பதில சொல்லணும். அறிஞர் அண்ணா அவர்கள் குருவான ஒரு பதிலை சொன்னார். தமிழன்னை எங்கே இருக்கிறாள் என்று கேட்டீர்களே, அவள் பாரத மாதாவின் பக்கத்து வீட்டில் இருக்கிறாள். அண்ணா என்ற சொல்லுக்கு எட்டாததுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அண்ணாந்து தண்ணி குடிங்க, அண்ணாந்து பாருங்க, எட்டாத கடவுளுக்கு அண்ணாமலையார்னு பேரு. ஆனால் அண்ணா தன் பேச்சின் மூலமாக எல்லோரையும் எட்டினார், எல்லோருக்கும் எல்லாமும் எட்ட வேண்டும் என்று விரும்பினார். அவர் ஏற்றி வைத்த திராவிட தீபம் இன்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அண்ணாவினுடைய நாவுதான காரணம். இதற்கு பிறகு ஓஷோ அவர்களை சொல்லணும். இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் புகையிலைக்கு எதிரான விளம்பரங்களை தருது. ஒரு காலத்துல புகையிலைக்கு விளம்பரம் கொடுத்துச்சு, உங்களை போன்றவர்களை திருப்தி செய்ய இதாலதான் முடியும் அப்படின்லாம். ஆனால் ஓஷோ அவர்கள் மிக அற்புதமான ஒரு பேச்சாளர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஐநா சபையில ஒரு ஷரத்து போடுறாங்க. பிறக்கும் போதே சுதந்திரமானவனாக பிறந்தவன் மனிதன். முதல்ல எடுத்தது அதை மறுக்கிறார். பிறக்கும் போதே அடிமையாக பிறந்த ஒரே இனம் மனித இனம் தான். ஒரு புலிக்குட்டி பிறந்து சில நாட்களில் நடக்க தொடங்கிவிடும்.
ஒரு சிங்கக்குட்டி பிறந்து சில மாதங்களில் இரையெடுக்க தொடங்கிவிடும். ஆனால் ஒரு மனித குழந்தை 4-5 வயது வரை பெற்றோருடைய அரவணைப்பிலேயே இருக்க வேண்டும். ஆகவே பிறக்கும் போதே அடிமையாக பிறந்தவன் மனிதன், மனித இனம்தான் அடிமை. அவர் அப்ப சொல்றாரு, இத அரசாங்கம் இன்னைக்கு ஸ்மோக்கிங்க்கு எதிரான விளம்பரங்களை காட்டும் போது அதை கொடூரமா காட்டுது. தவறா சொல்லல. ஆனா புகைக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த அட்டையை எப்படி திருப்பிடுவாங்க, புகையை விட மாட்டாங்க. ஆனா ஓஷோ அவர்கள் புகைப்பதனுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை பத்தி சொல்லி இருக்கிறாரு. அதை நான் பல நண்பர்கள்ட்ட பேசும்போது இது ஒரு நல்ல மனநிலையை கொடுத்திருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, வேட்டை சமூகமாக இருந்தவன் தான மனிதன். அப்ப விலங்குகளுக்கு முன்கால்களும் வாயும் வேட்டையாடும் போது வலிமையாக இருக்கும். மனிதனாக பிறந்துட்டோம், முன்கால்கள் கைகளாக மாறிடுச்சு, வாயிலையும் அந்த வலிமை இருக்கு. இப்ப கோபாவேசமோ உணர்ச்சியோ அதீத சிந்தனையோ வரும்போது புகைப்பிடிக்க தொடங்குறாங்க. எப்படி ஆகுதுன்னா, அவனுடைய கையில புகை வந்துருது, வாய்க்கு அந்த சிகரெட்டை எடுத்துட்டு போறாங்க, ஒரு சீராக புகையை உள்ள இழுக்கிறாங்க, சீராக அந்த புகையை வெளியே விடுறாங்க. அது ஒரு உணவு மாதிரியே ஆகுது. ஆனா ஓஷோ சொல்றாரு, இது ஒரு வேட்டை சமூகத்தினுடைய உணர்வின் தொடர்ச்சி, இது ஒரு இல் பிராணாயாமா, இது ஒரு தவறான பிராணாயாமம், இது ஒரு ஃபால்ஸ் ஃபுட், இது ஒரு தவறான உணர்வு அப்படின்னு ஒரு புகைப்பதை பற்றின ஒரு பேச்சை அவர் பேசினதை நாம சில நண்பர்கள்ட்ட சொல்லும் போது அது ஒரு பாதிப்பை தருதுன்னா, பேச்சு காலங்களை கடந்து அப்படியே நிற்கக்கூடிய வலிமை படைத்ததுன்னு சொல்லலாம். எங்களோட காலனியில மதுரையில முதல்ல வாரியார் சுவாமிகளோட பேச்சு அப்பதான் கேட்கிறோம். திடீர்னு பேச ஆரம்பிக்கிறார், ஒரு கோவில்ல பாதி சாலையில பாதி, அப்படியே கூட்டம் பயங்கரமாயிடுச்சு. இன்றைக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை வச்சுட்டு அன்றைய பேச்சை சொல்லணும்னா, ஒரு தேர்ந்த ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங்கு, அதை கரெக்டா எடிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணா எப்படி அமைதியாக இருந்து எங்கெங்க கைதட்டணுமோ அங்கங்க கைதட்டி, எங்கெங்க சிரிக்கணுமோ அங்கங்க சிரிப்பொலி வருமோ அப்படி ஒரு ரெக்கார்டிங் மாதிரி இருந்தது வாரியார் சுவாமிகளோட பேச்சு. அதுல அவர் சொல்றாரு, கடவுளுக்கு செய்யறத விட மக்களுக்கு செய்யறதா முக்கியம்ன்றத சொல்லணும். அப்பெல்லாம் அந்த போஸ்ட் பாக்ஸ் தெருவா இருக்கும், இப்பவும் இருக்கு, அது பார்வையில புலப்படல. அவர் சொல்றாரு, போஸ்ட் பாக்ஸ்ல நீங்க லெட்டர் போட்டீங்கன்னா ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல போய் அந்த லெட்டர் சேரும். ஆனா ஹெட் போஸ்ட் ஆபீஸ்லயே லெட்டர் போட்டீங்கன்னா அது போஸ்ட் பாக்ஸுக்கு வராது. தெருவிலே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நீங்கள் உதவினால் அது கடவுளுக்கு போய் சேரும். கடவுளுக்கு செய்தீர்களே ஆனால் ஏழைகளுக்கு வராது. அதனால் ஏழைகளுக்கு உதவுங்கள்னு சொன்னார். அதே கூட்டத்துல அவர் எப்படித்தான் அப்சர்வ் பண்ணாருன்னு தெரியல, அவர் சொல்றாரு, டீ கடையில போய் நீங்க டீ கேக்குறீங்க, பயங்கர சூடா டீ கொடுத்துறாரு, ஆனா டீ ரொம்ப சுடுது அப்படின்னோடனே அவர் அந்த டீயை வாங்கி என்ன செய்வார்னா இன்னொரு கிளாஸ்ல மாத்தி கொடுப்பாரு. இடமாற்றம் சூட்டை தணிக்கும். உங்களுக்கு கோபமா இருந்தா எங்கேயாவது போயிட்டு வாங்கன்னாரு. அந்த கூட்டத்துல ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்தாங்க. ஆனா அவர் எழுதின புத்தகங்கள் வச்சிருந்தாங்க. நான் குறை சொல்லல, அந்த கூட்டத்தினுடைய அளவுக்கும் புத்தகத்தோட அளவுக்கும் சம்பந்தம் இல்ல. அவருடைய பேச்சை கேட்ட எல்லோருமே புத்தகத்தை வாங்கினாங்கன்னு சொல்ல முடியாது, வாங்கின எல்லாரும் படிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா வாரியார் சாமிகளினுடைய பேச்சு இந்த சமூகத்துல மிகப்பெரிய சமூக மாற்றத்தை ஆன்மீக துறையிலே கொண்டு வந்தது என்பதை யாருமே மறுக்க முடியாது. அவரு 1 மணி நேரம் பேசியிருப்பாரு, அப்படி 1 நிமிஷம் மாதிரி அது போச்சு. கதையின் மூலமாக காலத்தை ஆட்சேபம் செய்வது, அதான் கதா காலட்சேபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேடையில புத்தகம் கொடுத்தாங்க. ஆனா பொதுவாக மேடைகள்ல பொன்னாடை பொருத்துவது அப்படின்னு ஒரு பழக்கம் உண்டு. எனக்கு முதல்ல அது ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் அப்படின்னு தோணும். அப்புறம் அந்த பொன்னாடியை கொண்டு போய் வீட்டில் அடுக்கி வச்சிருப்போம். அவங்களும் என்னமோ தேவையில்லாத இடத்த அடைச்சிட்டு இருக்கிற ஒரு பொருள் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதனுடைய தத்துவத்தை தெரிந்து கொண்டால் சமூகத்துல பேச்சுக்கு என்ன மதிப்பு கொடுத்தார்கள் என்பது தெரியும். வர்மத்துல தற்காப்புக்கான வர்மம் உண்டு, குடோரி வர்மம்னு ஒண்ணு உண்டு, அது வைத்தியத்துக்கானது. சைனீஸ் அக்கு பஞ்சர்ல LU12 2 பாயிண்ட், லங்ஸ் 1 லங்ஸ் 2, அது தோள்பட்டையும் மார்பகமும் சேர்ற இடத்துல இருக்கும்.
குரல்ல பிரச்சனை வந்ததுன்னா அந்த இடத்துல தான் ஊசியோ இல்ல அழுத்தமோ கொடுப்பாங்க. அந்த காலத்துல திறந்த வெளியில பேச வேண்டி இருக்கும், இரவு நேரத்துல பேச வேண்டி இருக்கும். அப்ப குளிர் பாதிக்கும். அந்த பருவநிலை பாதிப்பு பேச்சாளர் ஒரே ஸ்தாயில பேச முடியாம அவருடைய குரலை கெடுத்துரும். அப்ப அந்த லங்ஸுக்கான பாயிண்ட மூடணுன்றதுனால கதகதப்புக்காக ஒரு ஆடையை போர்த்துவாங்க. பேசக்கூடியவர்கள் அந்த ஆடையை போத்திக்குவாங்க. ஒரு தங்கமான பையன் அப்படின்னு சொன்னோம்னா உயர்ந்த குணம் உள்ளவன் அர்த்தம். தங்கமான மனசு அப்படின்னா உயர்ந்த குணமுள்ள மனசுன்னு அர்த்தம். அப்படி இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆடை என்று தமிழர்களால் சொல்லப்பட்டதுதான் அந்த பொன்னாடை. அந்த பொன்னாடை என்பதே இந்த சமூகம் பேச்சுக்கு கொடுத்த மரியாதை என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாரியார் சாமிகள்கிட்ட வந்துட்டார். அவர் வாரியார் சாமிகளுக்கு கூட்டம்னா குறைச்ச கூட்டமாக வந்துச்சாங்க. பயங்கரமான கூட்டம் அது. எல்லாம் நிம்பிட்டு போய் எல்லாம் இருப்பான். ஒரு கேள்வியை கேட்பாரு, அவன் பதில் சொல்லிடுவான். அதுக்கு ஒரு புத்தகத்தை குத்தி கொடுத்துருவாரு, வச்சுக்கடா அப்படின்னு. அப்படி பரப்புனார் அவர். அந்த மாதிரியெல்லாம் பேச்சாளர்கள் அவர் சொன்னதெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்குது. அதுக்கு ஓசோ வரைக்கும் போகிறார். இவ்வளோ தூரம் சொல்லி முடிச்சிட்டாரா? கேட்க ஆசையாக தான் இருக்குது, நேரம் இல்லையே. கட்சியில் பேச வேண்டியிருக்கு. இந்த பக்கத்தில் காத்து கிடக்க ஒரு அம்மா. வாங்க கவிதா ஜவஹர், வாங்க. ஐயா, எதிரணியிலிருந்து சண்முகம் சார் ரொம்ப அருமையாக பேசினாங்க. அப்புறம் என்ன, சிகரெட் தத்துவம்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த ஓஷோ சொன்ன தத்துவத்தை, ஓஷோ சொன்ன வார்த்தைகளை அவர் தன்னுடைய நண்பர்களிடம் சொல்லி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் அந்த வார்த்தைகள் எங்கே இருந்து எடுக்கப்பட்டது என்றால் ஓஷோ எழுதிய தத்துவ புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதை அவர் பேச்சாக மாற்றினார். ஓஷோ அவர் கூட உட்கார்ந்து ஒரு சிகரெட் பாக்கெட் எடுத்து கொடுத்து, தம்பி இப்படி எல்லாம் நடந்துச்சுப்பா, நீங்க ஒன்னு எடுத்துக்கங்க, நான் ஒன்னு எடுத்துக்கிறேன். ஒரு நல்ல பேச்சாளர் இருக்கிறார் என்றால் அவர் நல்ல எழுத்தை வாசிக்க கூடியவராக இருந்தால் தான் இப்படி பேச முடியும். இன்னைக்கு ராஜாராம் ஐயா அவர்களும் சண்முகம் அவர்களும் இவ்வளவு சிறப்பாக பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆழமான வாசிப்பு இங்கே நின்று பேசி இருக்கிறது என்றுதான் அர்த்தம். சும்மா ஒண்ணுமே படிக்காம பேசிட முடியுமாயா? அறிஞர் அண்ணாவை பத்தி சொன்னீர்களே, அறிஞர் அண்ணா தம்பிக்கு எழுதிய கடிதங்கள் தான் அரசியல் நாகரிகத்தை இந்த திராவிட மண்ணில் விதைத்தது என்பதை நீங்கள் மறுக்க முடியுமா? வாரியார் சுவாமிகள் இருக்கும் போது அவர் எழுதிய புத்தகங்கள் கவனிக்கப்படவில்லை, உண்மைதான். ஆனால் இன்றைக்கு வாரியார் சுவாமிகள் இல்லாத காலத்தில் நீங்க புத்தக கண்காட்சியில போய் பாருங்க, வாரியார் சுவாமி எழுதிய எழுத்துக்கள் இன்றைக்கும் ஆன்மீகத்தை வளர்த்து கொண்டிருக்கிறது. எல்லார் வீட்லயும் வாரியார் சுவாமி புக்கு இருக்கு. ஏனால் எழுத்து காலத்தை கடந்து நிற்கும் வல்லமை கொண்டது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டுல தமிழ் மண்ணில் சிறந்த பேச்சாளர்கள் இருந்திருப்பாங்கல்ல? யாராவது நமக்கு தெரியுமாயா? அன்னைக்கு பேச தெரிஞ்சவங்க இருந்தாங்களா தெரியல. ஆனால் எழுதியவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற ஒற்றை வார்த்தை இன்றைக்கும் நம் மண்ணின் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்கிறதே. அந்த எழுத்து போட்ட பதியம் இல்லையா? அன்னை தெரசா அவர்கள் எழுதிய ஒரு வாசகம் இன்னைக்கு சமயம் கடந்து எல்லார் வீட்டிலையும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரார்த்தனை செய்கின்ற உதடுகளை விட உதவி செய்யும் கரங்கள் வலிமை மிக்கவை என்று அன்னை தெரசா சொன்ன வாசகம் இன்றைக்கு எழுத்தாக எல்லார் வீட்டிலும் இருக்கிறது. சாதாரணமான விஷயம் இல்லை இல்லையா? ஐயா சொன்னாங்க, அன்றைக்கு மகாத்மா காந்தி செய் அல்லது செத்து மடி என்று சொன்னாரே, அந்த வார்த்தைக்கு பின்னால் இந்திய சுதந்திரம் அகிம்சை தீபத்தில் ஒளிர்ந்தது என்றால் என்ன காரணம்? என்னையா காரணம்? மகாத்மா காந்தி சொன்னார், உங்களுக்கு ஒரு முடிவு எடுப்பதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டால், ஒரு தீர்வு சொல்வதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டால் ஒண்ணு செய்யுங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவு உங்கள் தேசத்தில் வாழுகிற கடைக்கோடி மனிதனுக்கு மகிழ்ச்சி தரும் என்றால் அந்த முடிவை எடுங்கள், இல்லை என்றால் விட்டு விடுங்கள். இந்த சிந்தனை காந்திக்குள்ள எப்ப எழுந்தது தெரியுமா? கடையனுக்கும் கடை தேற்றம் என்று ரஸ்கின் எழுதிய புத்தகத்தை 1904 வருடம் ரயில் பயணத்தில் படிக்கும் போது அவருக்குள் ஏற்பட்ட அக எழுச்சிதான் ஒரு வழக்கறிஞரை தேச தந்தையாக மாற்றியது. இந்த எழுத்து கொண்டு வந்து இங்க சேர்த்துச்சியா மகாத்மாவா? எங்கேயோ தென்னாப்பிரிக்காவில் இருந்தவரை ஒரு எழுத்து கொண்டு வந்து இந்தியாவிற்கு நுழைத்தது என்றால் மறுக்க முடியுமா?
அதனாலதான் பாரதி சொன்னான், எழுத்தும் தெய்வம், எழுதுகோளும் தெய்வம் என்று சொன்னான். பேச்சாளர் தெய்வம், மைக்கு தெய்வம் என்று அவர் சொல்லவில்லை. உலகத்தை பேச்சாளர் முன்னாடியே உட்கார்ந்து இருக்க முடியாதுமா. உலகத்தை தன் உள்ளங்கையில் அடக்கிய மாவீரன் அலெக்சாண்டர், அவருக்கு பாரசீக மன்னர் பாராட்டி ஒரு அழகான மிக அலங்காரம் நிறைந்த ஒரு தங்க பெட்டியை பரிசாக தருகிறார். அந்த தங்க பெட்டியில என்ன வைக்கலாம் நண்பர்கள்ட்ட அலெக்சாண்டர் கேட்கிறார். இதுல வைரங்கள் வைக்கலாமா, வைடூரியங்கள் வைக்கலாமா, கிரீடத்தை வைக்கலாமான்னு ஆளாளுக்கு ஒரு ஐடியா சொன்னாங்க. அலெக்சாண்டர் சிரித்துக் கொண்டே சொன்னார், இந்த அழகான மதிப்பு மிக்க பெட்டியில் தகுதி வாய்ந்த பொருளை வைக்க வேண்டும். அந்த பொருள் என்ன தெரியுமா? ஹோமர் எழுதிய எலியட் என்கின்ற காப்பிய நூல் தான் இதற்குள் வைக்க தகுதியானது என்று சொன்னார். தான் சாகும் தருவாயில் தன் தலைமாட்டில் அலெக்சாண்டர் வைத்திருந்த பொருள் அந்த எலியட் என்கின்ற காப்பியம். அந்த காப்பியம் எழுத்து ஒரு சாதாரண இளைஞனை உலகத்தையே வெல்லக்கூடிய ஆற்றலை தந்தது. நடுவர் அவர்களே, ஏன் அம்பது தூரம் போனோம்? நம்ம குற்றாலத்துல வட்ட தொட்டி வைத்து இலக்கியம் வளர்த்த ரசிகமணி டிகேசி, அவருடைய அருமை புதல்வர் தீத்தாரப்பன் இளம் வயதிலே இறந்து போயிடுறார். சோகமா உட்கார்ந்து இருக்கிறார் டிகேசி. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஒரு இரங்கல் ஒரு பாடல், ஒரு கவிதை எழுதி அவருக்கு அனுப்பி வைக்கிறார், துக்கம் விசாரிச்சு. அந்த கவிதையை வாங்கி படிக்கிறார். எப்பாரும் போற்றும் இசை தமிழ் செல்வா, என் அப்பா அழகிய செல்லையா, நான் இப்பாரில் சிந்தை குளிர சிரித்தொளிரும் உன் முகத்தை எந்த நாள் காண்பேன் இனி என்று அவருடைய மகனுக்காக இவர் இரங்கற்பா எழுதுகிறார். மகனை இழந்து சோகத்தில் இருக்கும் டிகேசி அந்த கவிதையை படிக்கிறார். அந்த இரங்கற்பாவை வாசிக்கிறார். வாசித்து முடித்து விட்டு என்ன சொன்னார் தெரியுமா நண்பர்களே? இப்படி ஒரு பாடல், இப்படி ஒரு கவிதை என் தமிழ் மொழிக்கு கிடைக்கும் என்றால் இன்னொரு மகனையும் நான் இழக்க தயார் என்று சொன்னார். அதான் எழுத்தின் ஆற்றல். எழுத்து அப்படி ஒரு மன ஆற்றலை, மன ஆறுதலை, மன தேறுதலை தரும். ஆனால் பேச்சு அந்தந்த நிமிடத்தின் மழையை போன்றது. எழுத்து என்றைக்கும் நிலைத்து நிற்கும் கடலை போன்றது. அது என்னைக்கும் அலையடித்துக் கொண்டே நம்ம மனசுல நிற்கும். பேச்சு மழையில நனைஞ்ச உடனே போயிருவோம். ஆனால் கடல் நமக்குள்ளே ஏற்படுகிற அலை மாதிரி எழுத்து அப்படியே ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். சின்ன வரிதான், ஒண்ணு பெருசே கிடையாது. அமுத பாரதின்னு ஒரு கவிஞர் ஹைக்கு 3 வரியில தான் எழுதுவார். நீங்க அதை வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்க மனநிலைக்கு ஏத்த மாதிரி அந்த கவிதை அப்படியே மாறி போயிடும். ஒரு சின்ன கவிதை தான் எழுதியிருக்கிறார். விஷம் பாய்ச்சும் பாம்பு கூட உணவு கொடுக்கிறது பாம்பாட்டிக்கு. விஷம் பாய்ச்சும் பாம்பு கூட உணவு கொடுக்கிறது பாம்பாட்டிக்கு. இவ்வளவுதையா அந்த ஹைக்கு. ஆனா இது பாம்புக்கும் பாம்பாட்டிக்கும் உள்ள கவிதையா? இல்ல இல்ல. இத படிச்ச உடனே உங்களுக்குள்ள என்ன தோணுது? எங்க விஷம் கொடுக்கிற பாம்பு கூட ஒருத்தனுக்கு சோறு போடுதியா? சோறு போட்டு பாலூட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளை விஷமாக நம்மை கக்குகிறதே, முதியோர் இல்லத்துக்கு விரட்டுகிறதே என்கின்ற எண்ணத்தை நமக்குள்ள ஏற்படுத்துகிறதா இல்லையா? எழுத்தின் வன்மை, எழுத்தின் வலிமை, நீங்க படிக்கிறவர்களுக்குள்ளே ஏற்படுகிற வித்தியாசமான சிந்தனையை எழுத்து மட்டும்தான் தர முடியும். ஒரு வரி எழுத்து மாத்திரியா? ஒரு வரி நமக்குள்ள ஏற்படுத்துகிற பாதிப்பு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னுடைய தோழி ஒருத்திங்கயா, ரொம்ப அன்பானவ. ஆனா அவளை சுத்தி இருக்கிறவங்க அவளை ஏதாவது சொல்லி காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவ ஸ்டேட்டஸ்ல ஒரே ஒரு வரி தாங்க வச்சா. அவளுடைய மன அழுத்தத்தை, மன வேதனையை ஒரே வரியில எழுதுனா, ஊசிகள் நிறைந்த உலகில் அன்பால் நிரம்பிய பலூன்கள். பாவம். ஊசிகள் நிறைந்த உலகில் அன்பால் நிரம்பிய பலூன்கள் பாவம். உடைஞ்சு போயிரும்ல, குத்தி போடுவாங்க. அன்பு நிறைந்த மனிதர்கள் அப்படி அன்பை சுமந்து கொண்டு பலூனா பறக்குறாங்க. ஆனால் இந்த உலகம் ஊசியை வைத்துக் கொண்டு காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறது என்பதை இப்படி ஒரு அழுத்தமாக எழுத்தை தவிர வேற யாரால சொல்ல முடியும்? கொரோனா வந்தப்ப ஒரு வரியில ஒரு இளைஞன் எழுதுனாங்க, ஒரே ஒரு வழியில நம்மளை பார்த்து ஒரு அறிவுரை. பஞ்ச பூதங்களை நீங்கள் அழித்தால் பஞ்சம் பூதமாக வந்து உங்களை அழிக்கும். எவ்வளவு அர்த்தம் நிறைந்த ஒற்றை வரிக்குள்ளே நம்மளை எவ்வளவு திரும்பி பார்க்க வச்சுட்டான், மிரட்டிட்டான்ல. என்ன இவ்வளவு நாள் இயற்கையை போட்டு அழிச்சோம்ல, அது நம்மள சோழியை முடிக்க வந்துருச்சு. அதை எவ்வளவு அழகா ஒரு வார்த்தைக்குள்ள சொல்றான். எழுத்து ஏற்படுத்த மாற்றம். டைனமோ கண்டுபிடிச்ச மைக்கேல் ஃபாரடேங்கயா சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரொம்ப வறுமைக்கு வாழ்க்கைப்பட்ட குடும்பம், சாப்பாட்டுக்கே வழி இல்ல. அவரை ஒரு புத்தக கடையில வேலைக்கு சேர்த்து விட்டாங்க, புத்தகம் பைண்டிங் பண்ற கடையில. அங்க உட்கார்ந்து அவர் எழுத்துக்களை ஒன்னொன்னா எழுத்தண்ணி படிக்கிறார். அப்படி படிக்கும் போது பைண்டிங் பண்றதுக்கு ஒரு புத்தகம் வருகிறது. ஐசன் வாட்ஸ் அப்படிங்கிறவர் எழுதின இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் தி மைண்ட்.
அந்த புத்தகத்தை படிக்கிறார். அதுவரைக்கும் வாழ்க்கை என்பது விதியால் தள்ளப்பட்டது என்று தன்னை நொந்து போனவர் அந்த புத்தகத்தை வாசிக்க வாசிக்க விதி என்பது உலகத்தில் இல்லை, மனித மனம் நினைத்தால் விதியை மாற்றி அமைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை புத்தகம் அவருக்கு தந்தது. அவர் டைனமோவை கண்டுபிடித்தார். அறிவியல் உலகில் தன்னுடைய வரலாற்றை பதிவு செய்தார் என்றால் புத்தகம் மாமனிதர்களை உருவாக்கும், பேச்சு ரசிகர்களை மட்டுமே உருவாக்கும். மறந்து விடாது. 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அமெரிக்கால வர்ஜீனியா அப்படின்னு ஒரு ஊர். அங்க வெள்ளக்கார இளைஞர்கள், சின்ன பசங்க, 13-14 வயசு பசங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கருப்பின பிள்ளைகள்லாம் படிப்பாங்கல்ல, அந்த பள்ளிக்கூடத்துல இரவு நேரத்துல போய் அவங்க மொழியை பத்தி அவங்க இனத்தை பத்தி தாறுமாறா எழுதி வச்சுட்டு ஓடியாந்தாங்க. கூப்பிட்டு ஊர் பெரியவங்க கண்டிச்சு பார்த்தாங்க, சொல்லி பார்த்தாங்க, கேட்கவே இல்லை. அதை தொடர்ச்சியா செஞ்சாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இந்த 4-5 பசங்களையும் பிடிச்சிட்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன பசங்களா இருந்தாலும் இவ்வளவு இனவெறியோட இருக்கிறாங்க, இவங்களுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு. அப்ப நீதிபதியா இருந்தவங்க ஒரு பெண், அவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு தண்டனை கொடுக்கவும் முடியாது, சின்ன பசங்க, சிறார் ஜெயில போட்டா இன்னும் மோசமானவன தான் வெளியில வருவான். அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான தண்டனையை கொடுத்தாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த 5 பசங்களுக்கும் 12 நல்ல புத்தகங்களை கொடுத்து 1 வருஷம் டைம், ஒவ்வொரு மாசமும் ஒரு புத்தகத்தை படித்து ஆய்வு செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் நீங்கள் அதை ஒப்புவிக்க வேண்டும் என்று அவர் ஆணையிட்டார். இதுதான் தீர்ப்பு. இப்ப 4 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பசங்களால எந்த ஒரு பிரச்சனையும் வரவில்லை. ஒழுக்கம் மிக்கவர்களாக, கண்ணியம் நிறைந்தவர்களாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள் என்றால் எழுத்து மன மாற்றத்தை, சமூக மாற்றத்தை இந்த உலகத்தில் விதைக்கக்கூடியது. ஐயா, மீம்ஸ் சொல்றாங்க இல்லையா, மீம்ஸ்ங்கிறது ஒரு சின்ன படத்தை போட்டு ஒரு வரி எழுத்து, அது எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை நமக்குள்ள எழுப்புகிறது. நேத்து ஒண்ணு படிச்சேங்க, ஒரு முட்டைய உடைச்சுக்கிட்டு ஒரு கோழி குஞ்சு எட்டி பாக்குதியா. அந்த கோழி குஞ்சு சொல்றதா ஒரு வார்த்தை. அந்த கோழி குஞ்சு என்ன சொல்லுது, உள்ளேயே இருந்தா அவிச்சு சாப்பிட்டுறாங்க, வெளியில வந்தா அடிச்சு சாப்பிட்டுறாங்க. இப்ப நாம என்ன செய்யறது? ஒரு வரி தானங்க. நம்ம அசைவம் சாப்பிடுகிறவர்களுக்குள்ளே எவ்வளவு ஆசையா நம்ம ஆம்லெட் போட்டு சாப்பிடுறோம், எவ்வளவு ஆசையா சிக்கன் 65 சாப்பிடுறோம். ஆனால் அந்த வரியை பார்த்த உடனே ஒரு உயிரின் வாதை, அதோடைய வேதனை எப்படி இருக்கிறது, இத போய் நம்ம எப்படியா சாப்பிடுறோம். மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றத்தை அது ஈஸியா ஏற்படுத்தி ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறது. அதுதான் எழுத்தின் ஆற்றல். அதனாலதான் சிவபெருமானே பிரளய காலத்தில் உலகமே அழிந்து போய் தனிமையில் இருக்கும் போது தனக்கு துணையாக மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறார்னு மனோன்மணியம் பேசுகிறது என்றால், எதிரே இருப்பவர்களை கவனப்படுத்தி பேசுவது பேச்சு. எதிர்கால தலைமுறையையும் மனதில் வைத்து எழுதப்படுவதுதான் எழுத்து. எழுத்து என்பதே இந்த மானுட குணம் எழுவதற்கு தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோரணை என்னென்ன பேசுறாங்கன்னு காரணம் என்ன, அடுத்து வர இருக்குது. ராஜா காத்து கிடக்காரு. அவங்க 2 பேரும் பேசுகிற பேச்சை கேட்ட உட்பாடு இப்படி இல்லாமல் பொய் பேசுவாங்க, இப்படி இல்லாமல் ஒரு இதில் ஒரு நியாயம் வேண்டாமா, அக்கிரமத்துக்கு ஒரு அளவு வேணுமையா அப்படின்னு அவர் ஆவேசம் கொண்டுட்டார். நிறுத்தி வைக்கலாமா? வாங்க ஐயா, வாங்க. எனக்கு முன்னாலே மிக சிறப்பாக பேசிய, இல்லை எதிர்காலத்துக்காக எழுதிய பேசினாங்களா எழுதினாங்களா? பேச்சையே எழுதிட்டாங்க. காற்றில் எழுதுவது ஒலி. இவங்க ஏதோ எழுதியிருக்கிறாங்க. அவங்க பேரை இப்போ இந்த எழுத்தாளர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. இந்த அம்மா இப்போ கவிதா ஜவஹர் எழுத போகும்போது கரிசல்காரி அப்படியெல்லாம் பேர் வச்சா தான் வாசிப்பாங்களாம். நானும் என்னென்னமோ மாப்பசான்ல இருந்து மேக்சிம் கார்கி ஏதாவது எடுத்து சொல்லுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் மீம்ஸ் எழுதுனவரை போட்டாங்க. கோழி என்ன சொன்னது, முட்டை என்ன சொன்னது, இதாவது பரவாயில்ல. அவங்க நண்பர் ஒருத்தர் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சாங்களாம், அந்த எழுத்த மாபெரும் எழுத்துட்டாங்க. இருக்கிற எழுத்தாளர்கள்லாம் பாவமியா, இவ்வளவு கடையை போட்டு உட்கார்ந்துருக்கு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டது, இதெல்லாம் எழுத்துன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வந்திருக்குன்னா இதாவது பரவாயில்லைங்க. இத்தனை கேமரால எடுத்துக்கிட்டு இருக்க. பிரளய காலத்துல சிவபெருமான் திருவாசகத்தை ஜெராக்ஸ் எடுத்தாராம். நீங்களும் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கீங்க. அப்பவே ஜெராக்ஸ் கம்பெனி வந்துருச்சா? அதான் பாத்தீங்களா, பேச்சாளனுக்கு இருக்கிற ஒரு சிறப்பு என்ன தெரியுமா,
பிரளய காலத்துல ஜெராக்ஸ் எடுத்தான்னு சொன்னாலும் கூட்டம் கேட்டு கை தட்டும். இதையே நீங்க எழுதி வச்சீங்கன்னு வைங்க, எடிட்டர் கூப்பிடுவாரு, எப்பயா ஜெராக்ஸ் எடுத்தா ப்ரூஃப் கரெக்ஷன்ல போடு, அதை தூக்கு. எழுத்துக்கு எடிட்டிங் உண்டு. இல்லை இம்பட்டு நாள் வச்சிருந்தா அது பூரா கசங்கி போகுமே. இது அவங்க சொல்றது ஏதாவது நடைமுறையில் இருக்கா? எழுத்துக்கு திருப்பி திருப்பி எழுதலாம், நீங்க எழுதுனதை எடிட் பண்ணலாம், காலம் கடந்து வெளியிடலாம். எத்தனையோ பேர் தங்களது சுய சரிதையை தங்கள் காலம் முடிந்த பிறகு வெளியிட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது நடந்ததா இல்லையா? ஆனா பேச்சாள அப்பவே பேசணும். இப்ப நான் இப்ப இவங்க 3 பேரையே கேட்கிறேங்க. அவர் சுவிட்சர்லாந்து, அவர் இங்கிருந்து யாரு தொந்தரவு வேணாம்னு ஹாலிடேக்கு சுவிட்சர்லாந்து போயிருக்கிறார். அங்க மலை உச்சியில போகும்போது ஒரு ஆள் கீழே இருந்து கூப்பிட்டுருக்கா, சார் 6ஆம் திணை, நல்ல வேளை அந்த இடத்துல திணை பொங்கல் வச்சு கொடுக்காம இருந்தா. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்க, எப்படி இவரை தெரிந்தது அடையாளம் சொல்லுங்க பாப்போம். அவ்வளவு உயரத்துல பனியில எல்லாம் தலைக்குள்ள எல்லாம் அவர் போட்டிருந்திருப்பாரு, எப்படி தெரிந்தது? சன் தொலைக்காட்சியில கல்யாண மாலையில தொடர்ந்து பேசினதுனாலதான் இவர் தான். உங்க 3 பேர்கிட்டயுமே கேட்கிறேன், இவ்வளவு பெரிய கூட்டம் பாருங்க, தரையில உட்கார்ந்து இருக்காங்க சார். இந்த இடத்துல நான் சொல்றது தப்புன்னு தயவுசெய்து மன்னிச்சுக்கங்க. இவ்வளவு புழுதி இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இவ்வளவு மக்கள் வந்து தரையில உட்கார்ந்துருக்காங்கன்னா ஆளுக்கு ஒரு புஷத்தை கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இந்த கூட்டத்தை கலைச்சி விட பாக்குறீங்களா சாமி? நான் பேசணுமையா? ஒண்ணுமில்ல, ஆளுக்கு கையில ஒரு புஷத்தை கொடுத்து ஒரு மணி நேரம் படிங்க. காப்பி டீ எல்லாம் தர்றோம், முடிஞ்சா பஜ்ஜி தர்றோம். சொன்ன கூட்டம் என்ன ஆகும்? இதான் ஐயா வராரு, பெருமைக்குரிய பப்பாசியினுடைய சிறந்த பெண் எழுத்தாளர் விருது வாங்கிய பாரதி பாஸ்கர் வர்றாங்க, மற்றும் நம் உறவினர் எல்லாம் வர்றதுனால கூட்டம் எதையும் எதிர்பார்க்காம தரையில உட்கார்ந்து இருக்குன்னா, ஏன் மேடம் நீங்க 3 பேர் அல்லது நீங்க 2 பேர் அவங்களும் சேர்ந்து நீங்கள் பேச நினைத்ததை எல்லாம் பேப்பரில் எழுதி நம்ம கவிதா பப்ளிகேஷன்ஸ்ல கொடுத்து பிரிண்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டு உம்முன்னு இருக்கலாமே. எதற்கு எனக்கு பிறகு வந்து பேச வேண்டும்? இன்று நான் பேச நினைப்பதை எல்லாம் எழுதி தந்து விட்டேன், அதுதான் அடுத்த தலைமுறைக்கு. என்ன கதை விடுறீங்க? உங்களுக்கு வாய்ஸ் மாடுலேஷன் வேணும், குரல் ஏற்ற இறக்கம் வேண்டும், திடீரென்று கூட்டத்தை மகிழ்விக்க வேண்டும், பேச்சிலே என்டர்டைன்மெண்ட் வேல்யூ இருக்கிறது. அதனால் தான் இத்தனை கூட்டம் எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பேச்சாளர்னா சாதாரணமா அதுல ஒரு சொல்றாரு, காதலும் காதலியும் அமர்ந்திருக்கும் போது இடையில் மௌனம் வேணுமா? சுவிட்சர்லாந்துல அப்படித்தான் காதலிப்பாங்க போது. 2 பேரும் எவ்வளவு நேரம் சார் மௌனமா இருப்பாங்க? என்ன உக்ரைனும் ரஷ்யாவும் நடத்துற பேச்சுவார்த்தை அது? ஒரே ஒரு விஷயம் டாக்டர் சார், உங்களுக்கு தெரியாதது இல்ல, காதலனும் காதலியும் எதுக்காக தவம் நடப்பான்? ஒரு வார்த்தை பேசு, ஒரே ஒரு வார்த்தை, ஒண்ணுமே சொல்லலாம் அது சொல்லு. இதெல்லாம் காதலிச்சதுல தெரியும். காதல் ஒரு பாட்டே உண்டியாகும், ஒரு வார்த்தை சொல்லம்மா. இப்ப என்னென்னவோ ஆயிடுச்சு அது. அப்படின்னா உண்மை என்ன? இந்த காலத்துல பேச்சுக்கு இருக்கிற வேல்யூ, மரியாதை, இந்த காலத்துல இல்ல எல்லா காலத்திலையும். அறிஞர் அண்ணாவின் பேச்சு அந்த காலத்துல தியேட்டர்களை படம் ஓட்டுவதை நிறுத்திவிட்டு அவர் பேச்சை கேட்பதற்கு கட்டணம் கொடுத்து போனார்கள். டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதாததா? நெஞ்சுக்கு நீதியிலிருந்து அவர் எழுதாததா? ஆனால் மேடையில் வந்து என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் என்ற ஒரு வரிக்காக காத்திருந்தாங்க கூட்டம். அப்படின்னா பேச்சுக்கு எல்லாம் இருக்கு சார். அந்த குரல், அதனுடைய ஆகர்ஷணம், அது சக்தி எவ்வளவு பெருசு. அது சாதாரணமா சொன்னா முட்டையை பத்தி சொன்னா அது எல்லாத்த விட பயங்கரம். நம்ம பேச்சு உலக இளவரசி டைனமோ கண்டுபிடித்தவர் என்ன செய்தார் தெரியுமா? ஏன் உலகத்துல என்னென்னத்தையோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காயா, இப்பதான் இவங்க டைனமோவுக்கே வந்திருக்காங்க. நல்ல வேலை டைனோசர் டைனமோ. ஒரு சின்ன கவிதை சொன்னாங்க, விஷம் பாய்ச்சும் பாம்பு கூட உணவு தருகிறது பாம்பாட்டிக்கு. இது இப்ப வந்த புது கவிதை, அமுத பாரதி எழுதியது. சொல்லி முடிச்ச உடனே இதற்கு விளக்கமும் சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? இது பாம்பாட்டியை பற்றியதல்ல, பாம்பை பற்றியதும் அல்ல.
சோறு போட்ட அப்பா அம்மாவுக்கு நீ பிள்ளைகள் சோறு போடாம அவங்கள முதியோர் இல்லத்துக்கு அனுப்புற என்ற ஒரு படிமம் உள்ளே இருக்கிறது. அதானுங்கம்மா சொன்னீங்க. அப்படின்னா ஒரு புது கவிதைக்கே உரை போட வேண்டி இருக்கே. எங்க நிலைமையை யோசிங்க. இதுதான். அப்புறம் இது திரும்ப திரும்பி ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆண்டனி உங்களிடம் வந்து பேசினாரா, வள்ளுவர் உங்களிடம் வந்து பேசினாரா? சார், பேச்சு தான் எழுத்தாக பதிவானது. முதல்ல நீங்களே சொன்னீங்க இல்லையா, முதல்ல மனுஷன் என்ன சொல்லியிருப்பான்? ஒலி எழுப்பியிருப்பான். ஒலி பிறகு மொழியானது, மொழி பேச்சு வடிவில் வந்தது, பிறகுதான் எழுதப்பட்டது. எது முந்தி வந்தது அதானங்க நிற்கும். இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு நாங்க எழுதி தருகிறோம் அப்படின்னா என்ன? ஐயா, நீங்க வேற தீர்ப்பை எழுதி கொடுத்துறாதீங்க. மகாத்மா காந்தியை பத்தி ரொம்ப நல்லா சொன்னாங்க நம்ம கவிதா ஜவஹர். அவர் உடைகளை மாற்றினார், அரைய அடைக்கு மாறினார். அதுக்கு பின்னாடி இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். மதுரையில் 1921 அவர் மதுரை மெஜ்ரா காலேஜ்னு இருக்கு, மதுரை கல்லூரி, அந்த வளாகத்தில் பேசுகிறார். பெருங்கூட்டம். அன்றைய சூழல்ல 55,000 பேர் வந்திருந்தாங்க. இது ரெக்கார்ட். அன்றைக்கு பேசும்போது சொல்கிறார், அந்நிய துணிகளை பகிஷ்காரம் செய்வோம், கதராடை உடுத்துவோம், இந்தியாவில் நெய்யப்பட்டதையே தான் நாம் உடுத்துவோம். இந்த இந்தியாவில் நெய்வது, இந்தியாவில் செய்வதுன்றது அன்னைக்கே தொடங்கிடுச்சு. 50-100 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பேசிவிட்டு இறங்கி வருகிறார். அப்போது காந்திஜி அணிந்திருந்தது வடநாட்டுக்காரர்கள் உடுத்துகிற உடை, மேல ஒரு தலப்பாக எல்லாம் இருந்தது. அவர் வரும்போது வழியில் ஒருவன் கேட்டான் ஒரு கேள்வி. கூட்டத்தில் இருந்த ஒருவர் கேட்டார், பாபுஜி, நீங்கள் சொன்னீர்கள் எல்லாரும் அந்நிய துணிகளை பகிஷ்காரம் செய்ய வேண்டும், இந்திய துணிகளை உடுத்த வேண்டும் என்று. இந்தியாவில் இருக்கிற இத்தனை ஜனத்தொகைக்கும் தேவையான துணி இந்தியாவில் நெய்யப்படுகிறதா? முதல் கேள்வி. நெய்யப்பட்டிருந்தால் உங்களை போலவே உடை உடுத்துவதற்கு இந்தியாவில் இருக்கிற ஏழைக்கு காசு பணம் இருக்கிறதான்னு கேட்டார். இந்த கேள்வியை காந்தியிடம் நேரடியாக ஒருவன் கேட்டான். அந்த இரவு முழுக்க அவர் விழித்திருந்தார், இரவு முழுக்க யோசித்தார். ஒரு சாமானியன் கேட்ட கேள்வி, ஒரு பேச்சு அவரை மாற்றியது. அப்போது யோசித்தார், ஏழை உடுத்துவது போல் இனிமேல் நான் உடுத்துவேன் என்று அரையாடைக்கு மாறினார். ஒரு கேள்வியில் மாறியது. கடையனுக்கு கடைத்தேற்றம் அவரை மாற்றியது, மறுக்கவில்லை. அப்படின்னா அந்த நூலின் பிரதிகளை அவர் அச்சடித்து எல்லாருக்கும் கொடுத்திருக்கலாமே. ஆமா, என்னமோ பேசுறீங்க, நாங்களும் கேட்கிறோம். 1-2 செய்திகள். பாரதியாரை பத்தி சொன்னாங்க. எழுத்தாளர் ஜெயமோகன் தன் பேச்சுக்களை சொல்முகம் அப்படின்ற ஒரு நூலாக போட்டிருக்கிறார். நீங்க படிச்சு பாருங்க. அதுக்கு முன்னுரையில் எழுதுகிறார், எழுத்தாளன் சொற்பொழிவாளன் ஆகக்கூடாது என்று எப்போதும் சொல்லி வந்தவர் சுந்தர ராமசாமி. மேடை ஏறவே கூடாது என்று மறுத்தவர் ஆற்றூர் ரவிவர்மா. அவர்கள் இருவரும் மேடை ஏறி பேசும்படி ஆகியிருக்கிறது. நானும் வேறு வழி இல்லாமல் தான் மேடை பேச்சாளனாக மாறினேன். இது ஜெயமோகன் சார் சொன்னது. தமிழ் சூழலில் எழுத்தாளன் எழுதுவதை மட்டும் செய்தால் தன் பணியை முழுமையாக செய்யாதவனாக மாறுகிறான். அப்படின்னா எழுத்தாளர்களே பேச வேண்டும் என்று ஆசைப்படும் போது, ஒரு 10-20 நாள் முன்னாடி ஒரு நூல் அறிமுகம் நடந்தது. ஒரு இலையின் வரலாறு. சிரில் அலெக்ஸ் என்பவர் மொழிபெயர்த்த ராய் மாக்சமுடைய ஒரு நூல் அது. அந்த நூலை வெளியிட்டு பேசியவர் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள். சிறந்த எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர் கூட. நாங்க அப்படி சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப சொல்றாங்க இயேசு சொன்னாருன்னு. இயேசு ஒரு சிறு கூட்டத்தின் முன்னால் பேசிய பேச்சு நற்செய்தியானது. கிருஷ்ணர் தனி ஒருவனிடம் பேசியது கீதையானது. சுதந்திர போராட்ட காலத்துல இந்தியாவில் படித்தவர்களின் எண்ணிக்கை 10% கூட இல்லை. அந்த மக்கள் மத்தியில் சுதந்திர வேட்கையை உருவாக்கியது யார்? உங்கள் எழுத்துக்களா? சுப்பிரமணிய சிவா அவர்கள் பேசினால், சிவம் பேசினால் சவம் எழுந்து நிற்கும்னு சொன்னாங்க. சுப்பிரமணிய சிவாவும் வஉசியும் தூத்துக்குடி கடற்கரையில் விடுதலை வேட்கைக்காக பேசுகிறார்கள். கூட்டத்தில் இருந்து கேட்டவர் ஒரு முடிதிருத்தும் தொழிலாளி. அடுத்த நாள் ஒரு வக்கீலுக்கு முடிதிருத்த போகிறார்.
பாதி வேலை நடந்து கொண்டிருக்கும் போது அந்த வக்கீல் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார், சுதேசிக்காரர்களை கேவலமாக பேசுகிறார். அந்த மனிதர் பாதியில் முடித்திருத்துவதை நிறுத்திவிட்டு எழுந்து போய்விட்டார் என்பது வரலாறு. மீதியை சரி செய்வதற்கு தூத்துக்குடியில் எவரும் ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த வக்கீல் திருநெல்வேலிக்கு போனார் என்பது நான் படித்த குறிப்பு. சினிமாவிலேயும் வந்திருக்கு. அப்படின்னா படிக்காத மனிதனுக்குள்ளே சுதந்திர கனலை மூட்டியது யார்? எழுத்தாளர்கள் சொல்றீங்க. ஒண்ணு இது காதலை பத்தி சொல்றாங்க சார். தொடர்ந்து ஒரு காதலி முகத்தை 5 நிமிஷம் பார்க்க முடியுமா சார்? நல்லாவே இருக்கு. கல்யாணம் கட்டுறது வரைக்கும் பார்க்கலாம்யா. இல்ல அப்பவுமே பார்த்துக்கிட்டு இருந்து சைட்ல திரும்புவா, அப்புறம் அந்த என்ன அங்க பாக்குறேன்னா படக்குன்னு திரும்பிடுவான். தொடர்ந்து 5 நிமிஷம். ஆனா இவ்வளவு பெரிய கூட்டம் 1 மணி நேரம் ஒரு மேடையை பார்க்குதே, என்னையா அந்த மேடையில் நீங்க வச்சிருக்கீங்க? அதானே பார்க்குற ஆளுக மாதிரியா இருக்கு. உங்ககிட்ட எல்லார்ட்டையும் கேட்கிறேன், ஆசிரியன் என்பவன் பேச தெரிந்தவன். வகுப்பறையில எல்லார் கையிலும் பாட நூல் இருக்கிறது, அது எழுத்து. அப்புறம் எதுக்காக வாத்தியார்? எதுக்காக ஆசிரியன்? இந்த எழுத்து தான் ஜெயிக்கும் என்றால் எல்லார் கையிலும் கொடுத்து விட்டு வீட்டிலே இருங்கடா, எப்படி போகிறான்னு விட்டுற வேண்டியதானே? அப்படிதான் சொல்றாங்க பயிலுங்க. ஒரு பேச தெரிந்த ஆசிரியனால் தான் அந்த எழுத்தில் மறைந்திருக்கிற மறைபொருளை கொண்டு வர முடியும். ஜெய கிருஷ்ணமூர்த்தி பேசினாரே, எத்தனை பெரிய ஞானிகள் இந்த மண்ணில் பேசி இருக்கிறார்கள். பேசும்போது தானே கீழே இருக்கவனுக்கு ஞான வெளிச்சம் வருகிறது. எழுத்து எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அதன் மறைபொருளை சொல்லுவதற்கு ஒரு பேச்சாளர் தேவைப்படுகிறது. 1907 பாரதியார் பத்தி சொன்னீங்களே, இதே சென்னை திருவல்லிக்கேணி கடற்கரையில 1907 விபின் சந்திரபாலர் வந்து பேசுகிறார். மகாகவி பாரதி விஜயவாடா வரை போய் விபின் சந்திரபாலரை அழைத்து கொண்டு வருகிறார். எதற்காக? கடற்கரையில் உட்கார்ந்து கவிதை எழுதுங்கள் என்பதற்காகவா? இல்ல. விபின் சந்திரபாலர் அன்றைக்கு வங்க மொழியில் பேசியிருப்பார் அல்லது ஆங்கிலத்தில் பேசியிருப்பார். தமிழில் அவர் பேசியிருக்க மாட்டார், ஆங்கிலத்தில் பேசியிருப்பார். அவர் பேசிய பிறகு அந்த கூட்டத்தில் எழுந்த அந்த சுதந்திர வேட்கையை பற்றி பாரதி எழுதுகிறார். சென்னை வாசிகளின் நிதானம் எல்லாம் விபின் சந்திரபாலரின் சன்னிதானத்தில் பறந்து போனது. இவர்கள் நிதான கட்சியாளர்கள். இவர்களின் நிதானம் எல்லாம் விபின் சந்திரபாலரின் சன்னிதானத்தில் பறந்து போனது என்றால் எத்தனை பெரிய பேச்சாக அது இருந்திருக்கும். எது மக்களின் கூட்டத்தின் உணர்வை மாற்றுகிறது, எது இந்த சமூகத்தை மாற்றத்தை கொண்டு வருகிறது, அதுதான் உண்மை. நிறைய உலக பேச்சு இருக்கு. நான் நேரம் நெருக்கடினால ஒரு விஷயம் சொல்றேன். ராமாயணம் நம்ம பாரதி மேடம் எல்லாருக்கும் நல்லா படிச்சிருப்பீங்க. இலங்கைக்கு சண்டைக்கு போகிறது வானரப்படை. ராவணன் இறுதி யுத்தத்துல மூலபல சேனையை கொண்டு வந்து நிறுத்துறான். அதாவது பல இடங்கள்ல இருந்து தேர்ந்த சண்டைக்காரர்களை கொண்டு வந்து கடைசி ஆயுதமா வச்சிருக்கிறார் ராவணன். இத பார்த்த உடனேயே வானர படைகள் அலறி ஓடுது. எது வரைக்கும் ஓடுது? இலங்கையிலிருந்து கிளம்பி இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு, பார்டரை கிராஸ் பண்ணிருச்சு. போனதுல கூட்டத்துல போன ஆளுல ஒரு ஆளு ஜாம்பவான், அவரு சேர்ந்து போயிட்டாரு. இப்போ ராமன் கூட இருக்கிறது ராமன், லக்ஷ்மணன், அனுமன், அப்புறம் அங்கதன், சுக்ரீவன், 5 பேர் தான் அங்க நிக்கிறாங்க. இப்ப ராமனுக்கு என்னடா இது, நம்ம பின்னாடி இருந்த படையே வானரப்படை, அதுவும் எல்லை தாண்டி அவன் கட்டின பால வழியே ஓடி இருக்கான். ஒன்னே ஒண்ணு அதை தகர்க்காம ஓடி இருக்கான். மரம் இருந்தா மரத்துக்கு அப்படி ஓடுனவங்க போறப்ப சொல்லியிருக்காங்க ராம ஆண்டான ராவண ஆண்டான்னு. நம்ம அப்ப சொல்லப்பட்டதான்னு அது சொல்றாங்க. எவன் ஆண்டா எனக்கு என்னையா, நான் உசுரை காப்பாத்தணும்யா, அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு. அப்படி போகும்போது இந்த ஆண்டனிஸ் ஆரேஷன் சொன்னார்ல, இங்க இருந்து போறவன் ராமன் சொல்றாரு, ஸ்ரீராமன் சொல்றாரு, போய் அவங்கள கூட்டு வாங்கடா சொல்லி பயந்து வெறுண்டு ஓடிய படையை அழைத்து வருவதற்கு போனவன் அங்கதன். ஜாம்பவானை பார்த்து போன உடனே சொல்றான், எங்க எல்லாரையும் விட அறிவில் மிக்கவன் நீதான். முதல் வரி என்ன சொல்றான், நீ பெரிய அறிவாளி இல்ல, ஒருத்தர் பேசும்போது அப்படித்தான் பேசணும். போன உடனே உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கக்கூடாது. என்ன சார் எங்களை விட பெரிய அறிவாளி நீங்க அப்படின்னு ஆரம்பிச்சு
இவ்வளவு அறிவு மிக்க நீ வந்திருக்கிற ராமன் திருமால் அவதாரம்னு எங்களுக்கு சொன்ன நீ, தர்மம் வெல்லும் பாவம் தோற்கும்னு சொன்ன நீ முட்டாள் மாதிரி ஓடி வரலாமான்னு கேட்டான். ஆரம்பத்துல அறிவாளி மாதிரின்னு சொல்லி அறிவில்லாம கிறுக்க மாதிரி பித்தன் மாதிரி ஓடி வரலாமான்னு கொஞ்ச நேரம் அங்கதன் பேசினான். ஜாம்பவான் மாறுனா அத்தனை வானரப்படையும் திரும்பி வந்தது. வானரப்படையே ஒரு பேச்சை கேட்டு திரும்பி வந்ததென்றால் இந்த படம் வராதா? இது இந்த படைக்கு மட்டும் இல்ல, எல்லா படைகளுக்குமே பேச்சு என்பது உண்மையிலேயே சமூகத்தை மாற்றக்கூடியது. அதனால்தான் பேசியே ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த மண்ணிலே சாதனை படைத்திருக்கிறார். எழுத்து என்பது இதைவிட நிரந்தரமானதுன்னு சொல்லலாம், காலம் கடந்து நிற்கும், அதெல்லாம் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை. சமூக மாற்றத்தை ஒரு மார்ட்டின் லூத்தர் ஜூனியருடைய பேச்சு, ஒரு வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய பேச்சு, அப்ரஹாம் லிங்கனுடைய கெட்டிஸ்பர்க் பேச்சு, இது போன்ற பேச்சுகள் லட்சக்கணக்கானவர்களை மாற்றி இந்த உலக வரலாற்றையே திசை மாற்றியது என்றால் எழுத்துக்களுக்கு குறைவுன்னு நான் சொல்ல வரல. ஆனா பேச்சு போகிற தூரம் இருக்கிறது இல்லையா? எழுத்து நிரந்தரமானதெல்லாம் சொல்லி இப்ப யூடியூப்லாம் வந்துருச்சு. இப்ப பாரதி மேடம் பேசுனாங்கன்னா அத்தனை சேனல்லையும் வருது. பேச்சுக்கு ஒரு காலத்தில் இந்த கூட்டம் மட்டும்தானே இருந்தது, இப்ப இது உலகம் முழுக்க போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா பேச்சுக்கும் நீண்ட தொலைவு செல்கிற ஆற்றல் இருக்கிறது என்பதனால் சமுதாய மாற்றத்தை சாதிக்கிற ஆற்றல் பேச்சுக்கே என்பதை மிகச்சிறந்த எழுத்தாளரும் மிகச்சிறந்த பேச்சாளருமான திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் அடுத்த மேடையிலாவது ஒத்துக்கொள்வார் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்ச நேரம் ஒரு அசப்பு அசைச்சிட்டாரே, நம்ம இல்லை பாரதிய. ஏன்னா இந்த கூட்டத்தில் இல்லாட்டியும் ஏன்னா ஒரு தன்மானது கொஞ்சம் தடுக்கும்ல, அடுத்த கூட்டத்திலாவது ஒத்துக்கிடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு முடிச்சு அவர் போயிட்டார். ஆனால் பாரதி அதற்கெல்லாம் அசைகிற ஆள் இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்தில் தீப்பொறி பறக்க போகுது பாருங்க. வாங்க, தண்ணியை குடிங்க. ராஜா சார் பேசி முடிச்ச உடனே ஐயோ எப்படி பேசியிருக்காரு இல்ல அப்படின்னு தோன்ற மாதிரி ஆரம்பத்தில் இருக்கும். நல்ல ஒரு மாயை கீழே இல்ல, அவர் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுவதாக நினைத்து கொண்டு ஒரு கருத்தை வைத்திருக்கிறார். இந்த பட்டிமன்றத்தில் மருத்துவரும் கவிதாவும் நானும் பேசக்கூடாதாம்மா. நாங்க என்ன பேசணுமோ அதை எழுதி இங்க வச்சுட்டு நாங்க போயிடணுமா. என்ன ஒரு நல்லெண்ணம் பாருங்க. இப்ப பட்டிமன்றம் என்பது பேசுவதற்காக அமைக்கப்பட்ட மேடை என்பதனால் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போ ராஜா சார் சினிமாவில் நடிகைகளுக்கெல்லாம் அப்பாவா சில படங்கள்ல நடிச்சிருக்காரு, சிவாஜி படத்திலேயே நடிச்சிருக்காரு. இப்ப ரஜினி சார் பேசின உடனே இவருக்கு ஒரு டயலாக் கொடுக்கறாங்கன்னு வைங்க, இவர் உடனே அங்க போய் எனக்கு முன்னால் பேசிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுவதே நான் மாதிரி அங்க போய் பட்டிமன்றம் பேசுவீங்களா? சினிமாவுக்கு நடிக்க போனா சினிமாவில் கொடுக்கறத பேசணும். பட்டிமண்டபம் என்கின்ற கலை வடிவத்தில் நாங்கள் பேசுவதாலே பேச்சினாலே மறுப்பு சொல்லுகிறோம். அதனாலேயே நாங்கள் எழுதுவதை சிறப்பாக நினைக்கவில்லை என்ற முடிவுக்கு நீங்க வந்துட முடியுமா? கவிதா பேசும்போது சொன்னாங்க, சுந்தரம் பிள்ளை அவர்களினுடைய மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களினுடைய அந்த காவியத்திலே ஒரு படிமத்தை அவர் காட்டுகிறார். ஒருவேளை பிரளயம் வந்தால் சிவபெருமான் திருவாசகத்தினுடைய ஒரு பிரதியை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பார்னு மனோன்மணியம் சுந்தரனார் கற்பனை செய்திருக்கிறார். ஒரு பிரதி அல்லது ஒரு படி அதை வைத்துக் கொண்டிருக்கிறார்னு சொல்றதுக்கு பதிலாக ஒரு ஜெராக்ஸை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு குத்தமாயா? சிவபெருமானுக்கு எங்கிருந்து ஜெராக்ஸ் கிடைத்தது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. பேச்சாளன் தவறு செய்தாலும் கேட்கிறவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதைத்தான் நாங்க சொல்றோம். பேச்சாளர்கள் தவறாக பேசிவிட்டால் கூட கூட்டம் அதை பொருட்படுத்தாது. எழுத்தாளன் தவறாக எழுதிவிடவே முடியாது நண்பர்களே. ஏனென்றால் எழுத்து என்பது ஒரு சாசனம், காலத்துக்கு நிற்கும்.
கடைசியில் பேச்சை முடிக்கிற போது அன்பு நண்பர் ராஜா சொல்லுகிறார், பாரதி மேடம் பேசுவது யூடியூப்ல எல்லாம் போகுது, உலகமெல்லாம் பார்க்கிறார்கள், எவ்வளவு தூரம் பேச்சு போகிறது என்பதை பாருங்கள் என்று. பேச்சு பல தூரங்களுக்கு போகும், இடத்தை கடந்து பேச்சு போகும், ஆனால் எழுத்து காலங்களை கடந்து போகும். தூரங்களை கடப்பது பெரிதா, காலங்களை கடப்பது பெரிதா என்று யோசித்து பாருங்கள் நண்பர்களே. தூரத்தையும் கடக்கும். அப்புறம் அவரே சொல்றார், பேச்சு என்றால் அது என்டர்டெயின்மெண்ட் வேணும். சொன்னாரா இல்லையா? நீங்க கேட்டீங்க தானே, சொன்னார் தானே? பேச்சு என்றால் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும். சரி, என்டர்டெயின்மெண்ட் வர்ற போதே என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? பேச்சு என்பது ஒரு நிகழ்த்து கலை. அதுல கொஞ்சம் அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் வேணும், அந்த குரல்ல ஏற்ற இறக்கம் வேணும், அதெல்லாம் வேணும். இதெல்லாம் வேண்டாம்னு நாங்க சொல்லல. ஆனா இதெல்லாம் சமூக மாற்றத்தை கொண்டு வருமா தோழர்களே? சமூக மாற்றத்தை இது கொண்டு வருமா? எது சமூக மாற்றத்தை கொண்டு வரும்? அவர் சொல்றாரு, மருத்துவர் சிவராமன் சுவிட்சர்லாந்துக்கு போனது ஒரு குத்தமா? ஐயா, இனிமே போகாதீங்க டாக்டர், போனாலும் அவர்கிட்ட சொல்லாதீங்க. ஒரு குல்லாவை போட்டு, அவர் குல்லாவை போட்டு போறாரு, சாக்ஸ போட்டு போறாரு, உங்களுக்கு என்ன சார் அதை பத்தி? அங்கே போய் ஒருவர் அவரை கண்டு கொண்டார். ஏனென்றால் மருத்துவர் சிவராமன் கல்யாண மாலை தொலைக்காட்சியில் வருவதனால அவர் அடையாளம் தெரிந்தது. ஒரு 100 வருஷம் கழிச்சு மருத்துவர் சிவராமனுடைய 6ஆம் திணை புத்தகம் வாழும். அப்ப அவர் டிவிலாம் வந்துட்டு இருக்க மாட்டார். ஆனால் அந்த புத்தகம் வாழும். ஏன் வாழும் தெரியுமா? அரிசிச்சோரை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்று நம்பிக்கொண்டிருந்த நம்மிடம் இந்த மண்ணிலேதான் அரிசிச்சோரே இல்லாமல் வெறும் சாதாரண திணையை தின்று நாம் உயிர் வாழ்ந்து இதைவிட ஆரோக்கியமாக இருந்திருக்கிறோம் என்ற கருத்து புரட்சியை ஒரு புத்தகத்தின் மூலம் அவர் கொடுத்தார் என்பதனாலே எந்த தொலைக்காட்சியில் அவர் வராவிட்டாலும் 100 வருடங்கள் கழித்தும் அவருடைய புத்தகம் வாழும். எங்கள் நடுவர் பார்க்காத மேடைகளா? அவரே சொன்னார் இல்ல, அவரும் ராஜாராம் ஐயாவும் 60 ஆண்டுகள் எங்கெங்கெல்லாம் பயணம் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு மேடைக்கு போயிருக்கிறார்கள். இனிமேல் மேடைகள் இருக்கிறதா? அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வரை அவர் பார்க்காத மேடை இருக்கிறதா? அதற்கு பிறகு எதற்காக புறநானூரை பற்றியும் அகநானூரை பற்றியும் புத்தகம் எழுதியிருக்கிறார்? காலங்களை கடந்து வாழும் நண்பர்களே, அது காலங்களை கடந்து வாழும். நாங்க சொன்னாக்க ஜெயமோகன் கூட இப்ப சொல்லிவிட்டார், வேறு வழி இல்லாமல் நான் பேசுகிறேன் என்று. வேறு வழி இல்லாமல் ஜெயமோகன் சில மேடைகளில் பேசுவதாலே அவர் பேச்சாளர் ஆகிவிட மாட்டார். நாளைக்கு தமிழிலே எழுதப்படுகிற ஒரு எழுத்துக்கு நோபல் பரிசு கிடைத்தது என்றால் அது ஜெயமோகனுக்கு தான் கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அவர் பேசின மேடை பேச்சுக்காக அல்ல, காலங்களை கடந்து வாழப்போகிற அவருடைய எழுத்துக்காக அது கிடைக்கும். எல்லா ஆட்களையும் உங்க கட்சியில சேர்த்துப்பீங்களா நீங்க? தொடர்ந்து காதலி முகத்தை 5 நிமிடம் பார்க்க முடியுமா? அது அவங்க உங்களுடைய வயசை பொறுத்தது. உங்களுக்கு வயசாச்சுன்னா நாங்க என்ன செய்ய முடியாது. சரி, இதெல்லாம் ஆர்குமெண்டே கிடையாது. விபின் சந்திர பாலரனுடைய பேச்சை பாரதி கடற்கரையிலே மொழி பெயர்த்தார். கூடியிருந்த கூட்டம் கை தட்டியது, பாராட்டியது. இப்ப இவ்வளவு பேர் இருக்கீங்க, நான் உங்க எல்லாத்தையும் கேட்டேன், விபின் சந்திர பாலர் அன்றைக்கு என்ன பேசினார்? முக்கியமான பேச்சுன்னு தானே அவர் சொன்னாரு. விபின் சந்திர பாலர் என்ன சார் பேசினாரு? ஆனால் விபின் சந்திர பாலர் பேசிய பிறகு பாரதி எழுந்து நின்று தான் எழுதிய கவிதை ஒன்றை சொன்னார். அந்த கவிதை நாம் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதி எழுதிய கவிதை அன்றைக்கு அந்த மேடையிலே சொல்லப்பட்டதே. அதுதான் நமக்கு தெரியும். ஏனென்றால் எழுத்து வாழும் நண்பர்களே, எழுத்து வாழும். இதைத்தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். கம்பராமாயணத்தை சொல்லி என்ன வேற இவங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியுதா இல்லையான்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். அங்கதன் என்ன சொன்னான், ஜாம்பவான் என்ன சொன்னான், அனுமன் என்ன சொன்னான், இதெல்லாம் கம்பன் எழுதாட்ட நமக்கு எப்படி சார் தெரிஞ்சிருக்கும்? இது கம்பனுடைய எழுத்திலிருந்து வந்தது தானே. ஐயா, அவருக்கு முன்னாலே பேசிய சண்முகம் ரொம்ப பெரிய விஷயங்களை சொன்னாரு. அவ்வளவு பெரிய புரிஞ்சுக்கிற அளவு முடியலையே, கஷ்டமா இருக்கு. அவர் ரொம்ப பெரிய ஆளுமா. எனக்கு சண்முகத்தை பார்க்க ரொம்ப வியப்பா இருக்கு. பாருங்களேன், கழுதை இப்ப கவிதா ஒண்ணு சொல்லிச்சு, அதுக்குள்ள எனக்கு மறந்துருச்சு. இப்பதான் ஒண்ணு சொல்லிச்சு, அதுக்குள்ள மறந்துருச்சு. 40 வருஷம் முன்னாடி ராஜாராம் சார் கிளாஸ்ல சொன்னது இன்னும் ஞாபகம் வச்சிருக்காரு இவரு. ஆனா சண்முகம், உங்களை போன்ற நல்ல மாணவர்கள் எப்போதும் அமைவதில்லை தானே ஆசிரியர்களுக்கு. அதனால் தான் ஆசிரியர்கள் புத்தகங்களை வைத்துக் கொண்டு அதில் எழுதுகிறார்கள்.
உங்களை மாதிரியான மாணவர்களா எல்லாரும் இருக்க முடியாது. பேச்சு எவ்வளவு சார், 2 வருஷம் முன்னாடி இதே புத்தக கண்காட்சியில நான் பேசினேன் சார். உங்களில் சில பேர் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கலாம். இந்த தொலைக்காட்சி அன்பர்கள் நிறைய பேர் அந்த ரொம்ப நல்லா பேசுனீங்க மேடம், சூப்பர் மேடம். அப்படியா? நான் என்ன பேசினேன்? என்னவோ ஒன்று பேசுனீங்க மேடம். எல்லாம் கை தட்டுச்சு. இதே போல என்னையா பேசுன தெரியாது சார். நம்முடைய சிந்தனைகளுக்கு பதிவு வேண்டும் என்று சொன்னால் எழுத்து ஒன்றினால் தான் அது சாத்தியம். இதைத்தானே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய மதிப்புக்குரிய ஆசிரியர் ராஜாராம் ஐயா பேசுகிற போது அந்த காட்சியை, புரூட்டஸ் அந்த காட்சியை ரொம்ப அழகா சொன்னார். நான் சிக்கலான ஒரு விஷயத்த சொல்ல போறேன், தவறு இருந்தா நீங்க மன்னிச்சுக்குங்க. அந்த காட்சியை ரொம்ப அழகா சொன்னார். அதை எழுதியதே ஷேக்ஸ்பியர் தான், அதை விட்டுறலாம். ஆனா அந்த காட்சி என்ன? ஒரு கூட்டத்தினுடைய மனசை 5 நிமிடங்களில் ஒரு பேச்சாளன் மாற்றினான். இதுதான் அவர் சொன்ன செய்தி. புரூட்டஸ் இஸ் an honorable man என்று ஆரம்பித்து ஆண்டனி பேசிய அந்த பேச்சு கூடியிருந்த கூட்டத்தினுடைய மனசை 5 நிமிடம் கூட இல்லை. ஷேக்ஸ்பியர் எழுதி நீங்க படிச்சா 2 நிமிஷம் தான் வரும். 2 நிமிஷத்துல ஒரு கூட்டத்தினுடைய மனசை மாற்றியதோடு இல்லாமல், ஆனால் அவருடைய வீட்டில் நீங்கள் நெருப்பு வைத்து விடாதீர்கள், இவரை கல்லால் அடிக்காதீர்கள். கூட்டம் ஓடுது, நெருப்பு வைக்க, கல்லால் அடிக்க. அப்போ என்ன சொல்ல வருகிறீர்கள் ராஜாராம் ஐயா அவர்களே? ஒரு நல்ல பேச்சாளன் ரொம்ப நல்லவனாக இருந்தால் மகிழ்ச்சி. ஆனால் ஒருவேளை அவனுடைய மனசுக்குள்ளே எண்ணம் நல்ல எண்ணமாக இல்லை என்றால் இந்த கூட்டத்தை உணர்ச்சி வசப்படுத்த செய்து எப்படியும் எந்த தவறுகளையும் செய்து வைத்து விட ஒரு பேச்சாளனால் முடியும். உலக வரலாற்றில் உங்களுக்கு உதாரணம் வேண்டுமா? ஹிட்லர் தான் இந்த உலகத்திலே இதுவரை வாழ்ந்த பேச்சாளர்களிலே மிகச்சிறந்த பேச்சாளர். அவருடைய ஒரு பேச்சை கேட்டு ஜெர்மானியர்கள் அப்படியே எழுந்து 10 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தார்கள் என்று சொன்னால் பேச்சு மனிதர்களை உணர்ச்சி வசப்பட வைக்கிறது. சமூக மாற்றங்கள் உணர்ச்சியால் வர வேண்டுமா, அறிவினால் வர வேண்டுமா என்பதை இந்த கற்றறிந்த அவை முடிவு செய்யட்டும். ஐயா என் மீது கொண்ட அந்த மகத்தான அன்பினாலே சொன்னார், பாரதி பாஸ்கர் உங்களுக்கு பேச்சாளராக தெரியுமா, எழுத்தாளராக தெரியுமா என்றால், ஐயா பேச்சாளராகத்தான் தெரியும், நான் பேச்சாளர் தான். ஆனால் எங்களுடைய பேச்சுகள், என்னுடைய பேச்சு, ஐயாவினுடைய பேச்சு, ராஜாவினுடைய பேச்சை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்க வருகிறீர்கள். ஏன் சார் வரீங்க? எதனால வரீங்க? ஒரே விஷயத்தை தான் அவர் எப்பவுமே பேசுவார்னா நீங்க வருவீங்களா? நாங்கள் புதிதாக பேசுகிறோம் என்றால் புதிதாக நாங்கள் படித்துக் கொண்டே இருக்கிறோம் என்பது ஒன்றுதானே பொருள். அவர் சண்முகம் பேசுகிற போது சொன்னார், வாரியாரினுடைய புத்தகங்கள் அன்றைக்கு பெரிய அளவிலே ஒன்றும் விற்கல, அவருடைய பேச்சு அன்னால் நின்றது என்று சொன்னார். பேச்சு என்பது கடலிலே பொழிகிற மழை மாதிரி, ஆனால் எழுத்து என்பது விளைகிற வயலிலே பொழிகிற மழை மாதிரி. ஏனென்றால் ஒவ்வொரு பேச்சும் ஒரு விதைக்களம், அதிலிருந்து எண்ணங்கள் வரும். அந்த எழுத்தாளன் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து போயிருப்பான். இங்க இத்தனை புத்தக கடைகள் இருக்கிறதே நண்பர்களே, ஏன் எல்லாவற்றிலும் பொன்னியின் செல்வன் இருக்கிறது? பொன்னியின் செல்வன் ஏன் ஒவ்வொரு கடையிலும் இருக்கிறது? கல்கி உயிரோடு இருக்கிறாரா? ராஜராஜ சோழன் உயிரோடு இருக்கிறாரா? நாளைக்கு மணிரத்னம் படம் எடுக்க போறாரு, அங்க பாத்துக்கலாம் நீங்க வாங்காம இருக்கீங்களா புத்தகத்தை? ஒவ்வொரு முறையும் ஏன் வாங்குகிறோம்? ஏனென்றால் எழுத்தாளன் காலங்களை கடந்து நம்மை அழைத்துக் கொண்டு போகிற சக்தி ஒரு எழுத்தாளனுக்கு இருக்கிறது. ராஜராஜ சோழனுடைய காலம் என்ன? 1000 வருஷத்துக்கு முன்னாடி. ராஜராஜ சோழனுடைய அண்ணனான ஆதித்த கரிகாலன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன். இன்றைக்கு பொன்னியின் செல்வனை படித்து விட்டு ஆதித்ய கரிகாலனுடைய மரணத்துக்காக நாம் அழுகிறோமே, யாரு பங்காளியா, உறவா, நண்பனா? சார், 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவனுடைய மரணத்துக்கு இன்றைக்கு அழ வைக்க முடியும் என்றால் அதுதான் எழுத்தினுடைய சக்தி. என்ன பேசுறீங்க நீங்க? புத்தகம் தான் மனிதனை மனிதனாக வார்த்து எடுக்கிறது. இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த அறிஞர்கள் யாராவது சொல்லுங்க. உங்க யார்கிட்ட கேட்டாலும் ஒரு 2-3 பேர் சொல்லுவீங்க தானே? இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த விஞ்ஞானி யாரையா சொல்லுங்க. ஐன்ஸ்டீனை சொல்லுவீங்க, நியூட்டனை சொல்லுவீங்க. மிகச்சிறந்த அரசியல் தலைவர்களை சொல்லுவீங்க. மிகச்சிறந்த சமூக மாற்றங்களை எந்த பேரை நீங்க சொன்னாலும் நான் அந்த பட்டியலை போடுகிறேன். ஒரு 10 பேர், 100 பேர், 150 பேர், அத்தனை பேரும் புத்தகம் என்கின்ற போதி மரத்தின் கீழ் உட்கார்ந்ததனால் தான் அறிஞர்களாக, விஞ்ஞானிகளாக, கவிஞர்களாக, சமூக சேவகர்களாக இந்த புது சமூகத்தை படைக்கின்ற நவீன சிற்பிகளாக ஒவ்வொருவரையும் வார்த்து எடுப்பது நிச்சயமாக ஒரு புத்தகம் தான். ஐயா, சமூக மாற்றத்தை பற்றி அந்த அணில அன்பு சகோதரர் ராஜாவும் சரி, சண்முகம் சரி,
பேசுகிற போது பேச்சு என்பது எவ்வளவு பவர்ஃபுல்லானது நிறைய உதாரணம் சொன்னேன். நாங்க மறுக்கலையே. பேச்சுக்கு இருக்கிற வசீகரம், அது தருகிற பாராட்டு, எங்களுக்கு கிடைக்கிற இந்த மாதிரி ஆடியன்ஸினுடைய கைத்தட்டு, இதெல்லாம் நாங்க மறுக்கல. அதனால தானே நாங்கள பேச்சாளர்களே இருக்கோம். எழுத்தாளன் தனியானவன் நண்பர்களே, எழுத்தாளன் மிக தனியானவன். அவனுக்கு மிகப்பெரிய பாராட்டும் கைத்தட்டும் கிடைக்காது. ஆனாலும் ஏன் சார் எழுதுறான்? எதனால எழுதுறான் ஒரு எழுத்தாளன்? ஏனென்றால் 100 வருஷங்களுக்கு பிறகு நான் வாழ்வேன் என்ற ஒரு எழுத்தாளனுக்கு தெரியும். அந்த ஒரே காரணத்துக்காக அவன் எழுதி கொண்டிருக்கின்றான். சமூக மாற்றம் என்பது என்ன? இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சமூக மாற்றம். எவ்வளவோ மாற்றங்களை சொல்லலாம், நேரம் இல்லாததுனால நான் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மாற்றத்தை சொல்லுகிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த, நான் மறக்கவே கூடாத ஒரே ஒரு சமூக மாற்றத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். சின்ன பிள்ளைகள் இருக்காங்க, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். பெண்களினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய சமூக மாற்றம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய சமூக மாற்றம். கருத்தடைக்கான உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டதுதான் பெண்களினுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த மகத்தான சமூக மாற்றம். என்னுடைய உடல் என் தேர்வு. எனக்கு குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வேணும், அது எப்போது என்பதை நான் முடிவு செய்து கொள்கிறேன் என்று பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமை தான் பெண்ணினுடைய வாழ்க்கையில் அவளுக்கு கிடைத்த மகத்தான உரிமை. இந்த உரிமை எங்கிருந்து சார் வந்தது? ஒரு காலத்தில் இதுக்கு அனுமதி இருந்ததா? அதற்கான வாய்ப்புகள் வசதிகள் இருந்ததா? ஆனால் 1940ஆம் ஆண்டு சிமோன் டி பெவோர் என்கின்ற பிரெஞ்சு பெண்மணி ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். செகண்ட் செக்ஸ் என்கின்ற ஒரு புத்தகம், இரண்டாம் பாலினம். இன்றைக்கு மூன்றாம் பாலினத்தை பற்றி பேசுகிற அளவு நாம் வளர்ந்த சமூகமாக இருக்கிறோமே, ஆனால் 1940 தான் இரண்டாம் பாலினத்தை பற்றிய முதல் புத்தகத்தை எழுதுகிறார், செகண்ட் செக்ஸ். அதுல தான் அவர் முதலில் இந்த கருத்தையே பதிவு செய்கிறார். ஒரு கருத்தை ஒரு எழுத்தாளன் பதிவு செய்த பிறகுதான் சமூகம் அதை ஏற்கிறது என்றால், எழுத்தாளன் சமூகத்தினுடைய சிந்தனைக்கு ஒரு படி எப்போதுமே முன்னே நிற்பான். நமக்கு பக்கத்துல ஒரு உதாரணம் சொன்னாதானே புரியும். எங்கேயோ பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு அம்மா சொன்னா என்னத்த புரியும்? 1967ஆம் ஆண்டு ஜெயகாந்தன் அக்னி பிரவேசம்னு ஒரு கதை எழுதுறார், சிறுகதை. சிறுகதை வந்த பிறகு ஆனந்த விகடன்ல வந்தது சார். என்னென்ன எதிர்ப்புகள் வந்தது, என்னென்ன எதிர்ப்பு வந்தது அவருக்கு, சொல்ல முடியாத அளவு எதிர்ப்பு. என்னத்தை தான் எழுதினார்? இவ்வளவு பேர் எதிர்க்கிற அளவு என்ன எழுதினாரு என்றால், ஒரு கல்லூரி மாணவி அப்பாவி காலேஜ் வாசல்ல நிக்கிறா, பஸ் வரல, மழை கொட்டுன்னு கொட்டுது, தன்னந்தனியா நிக்கிறா. ஒரு கார் வந்து அவளுக்கு முன்னாடி அவன் கதவை திறந்து விட்டு உள்ளவா ஏறிக்கன்னு சொல்றான். அவர் ரொம்ப பயந்த பிள்ளை, வர முடியாதுன்னு சொல்றதுக்கு கூட துடிச்சல் இல்லாம கார்ல ஏறிடுறா. அவளுடைய வாழ்க்கை நாசமாக போகிறது. அவ வீட்டுக்கு அழுதுட்டே போறா. அம்மா அவ கண்ணீரை தொடச்சு சொல்றா, என்ன நடந்தது நீ யார் கேட்டாலும் ஒன்னும் நடக்கல, மழையில நனைஞ்சிட்டேன்னு சொல்லு. அவ தலையில தண்ணியை விட்டு கொட்டிட்டு சொல்றா, குழந்தை இது உன் தலையில கொட்டினே தண்ணி இல்லை, இது நெருப்புன்னு நினைச்சுக்க, நீ இப்ப சுத்தமாயிட்ட. தெருவுல நடந்து போறோம், அசிங்கத்தை மிதிச்சிடுறோம், காலைய வெட்டுறோம், காலை கழுவிட்டு கோயிலுக்கு கூட போறதில்ல. அப்படித்தான் இனிமே படிப்பன் என்ன இத மறந்துருன்னு ஒரு தாய் சொல்லுவதாக ஜெயகாந்தன் 1967 எழுதினார். மொத்த தமிழ்நாடும் அவரை எதிர்த்தது. அத்தனை பேர் சொந்த எப்படி இப்படி ஒன்றை எழுதீர்கள், பெண்களுக்கு ஒழுக்கக்கேட்டை உபதேசிக்கிறீர்கள். ஆனா இன்றைக்கு 2022 வாழுகிற நாம் யாராவது இந்த கதையை இது சரியில்லைன்னு சொல்லுவோமா? அப்ப காலங்களில் நாம் வளர்ந்து வந்திருக்கிறோம் என்றால் அந்த வளர்ச்சிக்கான விதை ஜெயகாந்தன் என்கின்ற எழுத்தாளன் இந்த மண்ணிலே போட்டது. எழுத்தாளன் எப்போதும் சமூகத்துக்கு ஒரு படி முன்னாலே நின்று சமூகத்தினுடைய சிந்தனைகளை மாற்றுவான் என்று சொன்னால், பெருமக்களே, தமிழ் மண்ணிலே பெண் விடுதலை என்கின்ற சிந்தனைகளை விதைகளாக தூவியதே மகாகவி பாரதி தான். பெண்களுக்கான 10 கட்டளைகள் என்று எழுதுகிறார், நீங்க படிக்கணும். தொழில் முனைவோராக இருக்க வேண்டும், விதவைகளாகிவிட்டால் விருப்பம் இருந்தால் மறுமணம் செய்து கொள்ளுங்கள், திருமணத்தில் ஆசை இல்லாவிட்டால் தனித்து வாழுங்கள் என்று பாரதி சொன்ன போது இந்த சமூகத்தில் இருந்த பெண்களே பாரதியை எதிர்த்தார்கள். நீங்க எதிர்த்தாலும் எனக்கு கவலை இல்ல, உங்களுக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் சொல்லுவேன் என்கின்ற ஒரு எழுத்தாளனாக பாரதி இந்த மண்ணில் நிற்பதனால் தான் அவனை ஒரு தலைவன் என்று சொல்லுகிறோம். எழுத்தாளர்கள் தலைவர்கள்,
பேச்சாளர்கள் போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரியவர்கள். ஆனால் சமூகத்தை அடுத்த படியிலே ஏற்றுகிற சிந்தனை என்பது எழுத்தாளர்களிடம் இருக்கிறது என்பதனால் எழுத்துத்தான் என்ற நல்ல தீர்ப்பை மன்றம் வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. எத்தனை பெருமக்கள் அவர்கள் இருந்தும் நின்றும் கேட்கிற இந்த மேன்மையான காட்சி, இந்த காட்சியை பார்க்கிற பொழுது இதன் மொத்த பெருமையும் பப்பாசிக்குத்தான் போய் சேர வேண்டும். அவர்கள் ஒரு மிகப்பெரிய சாதனையை சாதித்து விட்டார்கள். அதனால அவர்களை எத்தனை வாழ்த்தினாலும் பாராட்டினாலும் தாகும். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாம் அந்த கட்சிக்கு ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க. எனக்கும் கொஞ்சம் நேரம் வேணும். அவங்க 10 நிமிஷம் பேசியிருக்காங்க. நானும் 10 நிமிஷத்தில் முடிக்க முடியாது, கொஞ்சம். ஆனால் இவர்களுடைய இந்த அற்புதமான பேச்சை 6 பேரும் ஒருவரை ஒருவர் விஞ்சி நின்று பேசிய இந்த பேச்சை செவி கொடுத்து கேட்டிருக்கின்ற உங்கள் சிந்தைக்கு எத்தனை வாழ்த்துக்களை சொன்னாலும் தகும். அது இருந்து கேட்கிற அது பாருங்க. கீழே எங்கள் பிள்ளைகள் இப்படி தரையில் வந்து உட்கார்ந்து கேட்குறதா, எப்படி வந்து உட்கார்ந்து கேட்டிருக்கிறாங்க. பட்டிமன்றம் ஒரு சாதனையை சாதித்து இருக்கிறது. அது எங்களுக்கு பெருமை தான். என்ன ஒரு நெருக்கடி, சில விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். பக்கம் பேச்சு முதல்ல ஆரம்பிச்சிச்சு. ஆமா, பேச்சு ஆரம்பிச்சது, எழுத்து பின்னே தொடங்கினது. ஆனால் மேடை பேச்சு என்பது முதலில் வரவில்லை. முதல்ல அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். எழுத்து தான் நெடுங்காலமாக இருந்து வந்தது. மேடை பேச்சு என்பது முடியாட்சி அல்ல, குடியாட்சி வந்த பிற்பாடுதான் வந்தது. அல்லது நம்ம ஊரை பொறுத்த மட்டில் வெள்ளைக்காரர்களுடைய ஏகாதிபத்திய ஆட்சி இருந்த பொழுது அதை எதிர்த்த போதுதான் நமக்கு பேச தொடங்கினோம். அதுவரை மேடை பேச்சு என்பது நமக்கு பழக்கமில்லை. நமக்கென்றல, உலகத்திலேயே அது பழக்கமில்லை. ஏன்னா சர்வாதிகார ஆட்சியிலேயோ மன்னர் ஆட்சியிலேயோ யாரும் பேசியிருந்தால் அவனுடைய தலை இருக்காது, தலை இருக்காது, முடி எடுத்துருவான். அப்ப எங்க பேச கிடைக்குதுன்னு சொன்னா, நெருக்கடிகள் எப்போது சமூகத்தில் வருகிறதோ, எப்போது எல்லோரும் ஒரு வகையான சிந்தனையை நோக்கி போகிறார்களோ, அந்த நேரம்தான் பேச்சு ஆரம்பிக்கும். அது குடியாட்சி காலத்திலும் சர்வாதிகார ஆட்சி காலத்திலையும் தான் பேச தொடங்கினாங்க. மேடை பேச்சு அப்பத்தான் ஆரம்பமாச்சு. இப்ப எழுத்து முதலிலே, பேச்சு பின்னாடி. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கிடணும். ஒண்ணு என்ன பிரச்சனை அப்படின்னா, பேச்சுக்கு இங்க வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்தீங்களா, இதுல 60-70களிலிருந்து இருந்து 5-10 வரைக்கும் உட்கார்ந்துருக்கு. 10, 12, 15 எல்லா வயசு ஆட்களும் உட்கார்ந்துருக்கு. கம்பராமாயணத்தை கொடுத்தா இத்தனை பேர் உட்கார்ந்து பார்த்துருப்பாங்களா? இல்லை. அப்படின்னா என்ன தெரியுது? எழுத்து தனி மனிதனின் அனுபவம். அவன் அதோடு பேசுகிறான். நான் கீதையோடு பேசுகிறேன், நான் இயேசுவோடு பேசுகிறேன், நான் விவேகானந்தரோடு பேசுகிறேன், நான் மகாத்மாவோடு பேசுகிறேன், ஞானங்களோடு நான் உறவாடி கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியாத போது உரையாசிரியரை தேடுகிறேன். உடனே ஒரு உரையாசிரியர், என்ன விளங்கலையா? ஏன் சங்க இலக்கியங்கள் நெடுங்காலமாக இருட்டுக்குள்ளே கடந்து விட்டன? விளங்கலை. அது விளங்க வேண்டும் என்பதற்காக நான் யாரையாவது ஒருவரை தேடுகிறேன். இங்கே எங்களுடைய பேச்சு விளங்கவில்லை என்று சொன்னால் இந்த கூட்டம் மொத்தம் அவுட். என்னடா பேசுறான்? நான் பக்கத்துக்கு சொன்னேன், உளர்றாங்கடாடே, கூட்டம் கலைஞ்சிடும். அப்படின்னா எழுத்து தனி மனிதனுக்குள்ளேயே பேசிக்கொண்டிருக்கும்.
பேச்சு ஒரே நேரத்தில் எல்லா மக்கள் மத்தியிலும் போய் அவருடைய செவிகளுக்குள்ளே போய் நிற்கும். 1-2 உதாரணத்தை வச்சா போறோம். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு உமா செய்தொழில் வேற்றுமையான். சுருக்கம் என்ன? ஜாதி இல்லை. இது எழுத்து. சமூகத்தை மாத்திருச்சா? மாத்துச்சா? அது இருக்கு. யார் இதை எதிர்த்து சொல்லலை? எழுத்துல வள்ளுவர் சொல்லிட்டார். அவருக்கு மேல நீ சொல்லணுமா? ஆளு இல்லை. பாரதி ஜாதிகள் இல்லை அடி பாப்பா கேட்டுக்கிட்டோம். எழுத்தை வாசிப்போம், ஏன்னா அது தனி மனித அனுபவம் இல்லையா? வாசிப்போம், சிந்திப்போம், தியானிப்போம், அதோட சரி. அதுக்கு மேலே மாற்றம் உண்டாக்க வேண்டுமே. எனக்குள்ளே மாற்றம் உண்டாக்க வேண்டும். எனக்குள்ளே மாற்றம் அல்ல, இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் உண்டாக்கணும். அந்த சமூகத்தை எப்போ மாற்ற போறீங்க நீங்க? மாற்றுவதற்கு யாராவது ஒரு வரணும் இல்லையா? எழுத்துக்களை படித்தவன் தான். அவனு சும்மா விட்டுல. சமூகத்தை மாற்றுகிறதற்கு புறப்படுகிற மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் எழுத்துக்களை படித்தவர்கள் தான், சிந்தித்தவர்கள் தான். சிந்தித்தவர்கள் தான் இந்த சமூகத்துக்கு முன்னே வந்து நிற்கிறான். நின்ற பிற்பாடு ஒட்டுமொத்தமான மனிதர்களை பார்த்து பேசுகிறான். ஏன்? கற்றவர்கள் மொத்தமாக திரள மாட்டார்கள். அது ஒரு சிக்கல் இருக்கு. 2 காலேஜில் படித்த அந்த காலேஜ் வாத்தியார் தமிழ் வாத்தியார், இந்த காலேஜ் தமிழ் வாத்தியார், 2 பேரையும் ஒன்றா பேச சொல்லுங்க. நான் சொல்லிடுவேன்ல, அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும்? ஏன் அவர் என்னை விட ரொம்ப கத்திருப்பார். எனக்குள்ள இருக்கின்ற நான் இருக்கு பாருங்க, அகங்காரம், மமகாரம், அது ஒத்துக்கிடாதுல்ல. ஆனா இங்க கீழே இருக்கக்கூடிய பேச்சு கேட்கிறவன் இருக்கான் பாருங்க, அவன் எப்படி கேட்டுக்கிட்டே இருப்பான். போற போதே சொல்லிட்டு போயிடான், கொளுத்திட்டான்டா கொளுத்திட்டான். இப்படி ஆளு இருந்தா தாண்டா நாடு திருந்தும் சொல்லுவான் இல்லையா? அப்படின்னா கற்றவர்கள் கூட மாட்டார்கள். இன்னும் மட்டுமில்லை, கற்றவர்கள் மொத்தமாக திரண்டு மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க மாட்டார்கள். வாக்கு சாவடிக்கே போகவில்லை என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க. நீ அல்லவா இந்த நாட்டுக்குள்ளே மாற்றத்தை உருவாக்க வேண்டும். உன்னுடைய கல்வி இந்த நாட்டுக்கு பயன்பட்டு இருக்க வேண்டும் அல்லவா? இந்த சமூகத்திற்குள் எத்தனை மாற்றம் வர வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டியது நீ அல்லவா? கற்ற நீ அதை செய்யவில்லை. வீடு இல்லாதவன், வெளிச்சம் இல்லாதவன், கல்வி இல்லாதவன், அவன் தன்னுடைய வாக்குகளை காசை வாங்கிக் கொண்டு போய் போடுகிறான் என்று சொன்னால் அவன் ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் என்று தெரிகிறது அல்லவா? அவனை வீழ்த்தி அல்லவா நீ வந்திருக்க வேண்டும். உனக்கு உன்னுடைய முன்னேற்றம் தான் முக்கியம். உனக்கு உன்னுடைய முன்னேற்றம் தான் முக்கியம். அப்படின்னா ஒரு காலத்தில் இந்த மக்கள் மத்தியிலே கல்வி இல்லை. ரொம்ப நாளாக நம்ம மக்கள் படிக்கலையில, படிக்கல. பெண்கள் பெரும்பாலும் அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. அது மட்டும் இல்லை, தேவதாசி கூட்டமாக இருந்த பெண்கள் இருந்தார்கள். எத்தனை இடங்கள் நம்முடைய திருக்கோவில்களுக்குள்ளேயே, தெரு ஓரங்களிலேயே எத்தனை வகையான மக்கள் இருந்தார்கள். பெண்கள், எங்கள் வீட்டு பெண்கள், எத்தனை கொடுமைகள் இருந்தன. கல்வி இல்லை, பெண்களுக்கு உரிமை இல்லை. பல தெருக்களுக்குள்ள அவன் பிறந்த மண்ணிலே, அவன் பிறந்த மண்ணிலே, அவன் வாழ்கிற ஊருக்குள்ளே தெருக்களுக்குள் போக முடியாது. இல்லை இல்லை, அவன் மண், அவன் மன்னர்கள் ஆண்ட நாடு, அவன் மன்னர்கள் கட்டிய கோயில், அந்த திருக்கோயில்களுக்குள்ளே அவனுடைய கால்கள் பட்டதில்லை. இதையெல்லாம் மாற்றுவதென்றால் எழுதினோம், காலாகாலமாக எழுதினோம். சாதித்தோமா? எப்போது இது சாதனையானது? ஒருபுறம் அம்பேத்கர் ஒரு பக்கம் வந்தார், அறிவுலகம் மீது அம்பேத்கர் வந்தார். இன்னொரு புறம் இந்த பக்கம் ஞான தந்தை
தந்தை பெரியார் வந்தார். இந்த மண்ணுக்குள்ளே என்ன சொல்ல வேண்டுமோ, எதை சாதிக்க வேண்டுமோ, வீதிகளிலே நூற்றுக்கணக்கான மனிதர்களின் மத்தியிலே போய் நின்று கொண்டு பேசி காலமெல்லாம் பேசி இதுதான் உன்னுடைய வாழ்க்கை, இப்படித்தான் நீ எழ வேண்டும் என்று சொல்லி மானுடத்தை திருப்பி போட்டு இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அவர்கள் எழுந்த பிறகுதான் கற்றவர்கள், கல்வி வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எல்லாம் பின்னே போனார்கள். வீதிகளுக்குள்ளே நாங்கள் போக வேண்டும் என்று சொன்னவர்கள் எல்லாம் பின்னே போனார்கள். இல்லை எங்கள் பெண்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னவர்கள் எல்லாம் பின்னே போனார்கள். இந்த கோவிலுக்குள்ளே நான் போயே ஆக வேண்டும் என்று சொன்னவர்கள் எல்லாம் பின்னே போனார்கள். சட்டம் போடப்பட்டது எப்போது? பேச்சு 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 என்று சொல்லி அறிஞர் அண்ணா ஒருபுறம், கலைஞர் கருணாநிதி ஒருபுறம், நாவலர் நெடுஞ்செழியன் ஒருபுறம், எத்தனை பேச்சாளர்கள். பொதுவுணர்வு வேண்டுமா? எத்தனை பெரிய பேச்சாளர்கள். ஜீவானந்தம் ஒருவர் போதாதா? பொதுவுடைமை வேண்டுமா? சமுதாய சீர்திருத்த வேண்டுமா? அப்படின்னா நீங்கள் எங்கே போய் ஒரு சமுதாயத்தை மாற்ற வேண்டுமானால் திருப்பி இப்படி வருங்க. மகாத்மா காந்தி வருகிறது வரைக்கும் விடுதலை இந்தியா பூத்துக்கொண்டா இருந்தது. இப்படி விட்டுருவோம், இதை விட்டுருவோம், இதில் அநேகம் பேருக்கு பிடிக்காது. மகாத்மா காந்தி வருகிற வரை விடுதலை இந்த நாட்டுக்கு கேட்கப்படவில்லை. அவரவர்களுக்கு பதவி கேட்டுக் கொண்டு தெரிந்தார்கள். பதவி கேட்டுக் கொண்டு தெரிந்தவர்கள் அவர்களுடைய கூடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு ஒற்றை ஜீவன். அந்த பதவி கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் பேசி அலைந்தார்கள். ஆனால் மகாத்மா காந்தி மக்கள் மொழியிலே பேசுவதற்கு இந்த மண்ணின் மொழியிலே பேசினார். எப்போது மண்ணின் மொழியிலே நாம் பேசுகிறோமோ, எப்போது சமுதாய தேடல்களுக்கு ஏற்றாற்போல் நாம் செய்திகளை சொல்லுகிறோமோ, ஒத்த கருத்தாளர்கள் ஒன்றாக திரளுகிறார்களோ, அது மட்டுமல்ல, சமுதாய மாற்றம் என்பது ஒற்றை தனி மனிதனுடைய பேச்சல்ல, ஏராளமான மனிதர்கள் கூடி செய்கிற ஒரு மிகப்பெரிய செயல். அந்த செயலை செய்வதற்கு அதனால தான் கோவில்களிலே நாம் பிரவசனம் எதற்காக செய்கிறோம்? படித்துக்கொண்டு போயிடலாம் அல்லவா? திரும்ப திரும்ப திருக்கோயில்களிலே உபன்யாசங்களும் பிரவசனங்களும் பண்ணுகிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த மனிதனை திரும்ப 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 அந்த தொகைக்கு நகர்த்துவதற்கு. நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நோக்கி யாத்திரையில் இவனை நகர்த்துவதற்கு இந்த பேச்சு தான் பயன்படும் என்பதை தெரிந்து கொண்டு திருக்கோவில்களில் நாம் செய்கிற இந்த செயல், அது கிறிஸ்தவ கோயிலாக இருக்கட்டும், இஸ்லாமியமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், எந்த கோவிலானாலும் சரி, அதுபோலத்தானே எங்கு நீங்கள் போங்க. மார்க்ஸ் என்ற ஒரு மனிதன் தான் மூலதனம் எழுதினான். ஆனால் எழுதிய பிறகு லெனின் என்று ஒருவன் பிறக்காது போயிருந்திருப்பான் என்று சொன்னால் நிச்சயமாக லெனின் பேசினான். மூலதனத்தை படித்தான். மார்க்சின் கல்லறை மேல் உட்கார்ந்து கொண்டு படித்தான். படித்த பிறகு அத்தனையையும் அவன் வீறு கொண்டு பேசினான். சோவியத் அவன் பின்னரை எழுந்தது. ஏன்னா பேச்சாளர்களால் தான் ஒட்டுமொத்தமான மானிடத்தை ஒன்றாக திரட்ட முடியும். எழுத்தார்கள் தனி மனிதனைத்தான் திரட்டுவார்கள். அந்த தனி மனிதர்கள் கூடி தேர்வார்களா என்பது கொஞ்சம் கடினம். அதனால எனக்கு என்ன படுதுன்னா, பெரியோர்களே, என்ன படுது அப்படின்னா, இந்த பேச்சாளர்கள் எல்லாம் எழுத்தை படித்து விட்டுத்தானே பேசுகிறார்கள். ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆமாம், எழுத்தை படித்து விட்டுத்தான் பேசுகிறார்கள். அதுதான் அவர்களுக்கு மூலதனம். ஆனால் மூலதனம் மூலதனமாகவே இருந்து விட்டால் மூலதனத்துக்கு பெருமை இல்லை. அந்த மூலதனத்தை வாங்கி அதை இந்த முதலையை வியாபாரமாக ஆக்கி உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கிற பெருமை இருக்கிறதே, அந்த பெருமை யாருக்கு இருக்கிறது? பேச்சாளனுக்கல்லவா இருக்கிறது. அவனல்லவா இந்த மக்களை கட்டி போடுகிறான். அவனல்லவா இந்த மக்களை ஆற்றுவிக்கிறான். அவனல்லவா இந்த மக்களை எழு, நிமிர்ந்து நெல், உன்னுடைய காலம் வந்து விட்டது,
நீ ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றன என்பதை விவேகானந்தர் ஒரு மனிதன் போய் எங்கள் இந்தியாவின் மேன்மையை இது எத்தனை பெருமையானது என்று சொல்லி சிகாகோ நகரத்திலே போய் அவன் பேசிய பேச்சல்லவா இந்த உலகத்தை நிமிர வைத்தது. அப்படி என்றால் சமயம் என்றாலும் சரி இல்லை. இப்படி பாருங்கள், ஒன்று சமண சமயம் கொடிகட்டி பறந்தது ஒரு காலம், பௌத்தம் கொடிகட்டி பறந்தது உண்மைதான். அவர்களுக்குள்ள எங்கேயோ சில குறைகள் வந்து விட்டன. சமணமும் பௌத்தமும் குறைவான சமயங்கள் அல்ல, சமய குறைவு என்று நான் சொல்லவில்லை. எங்கோ சில தவறுகள் நடந்திருக்கின்றன. அந்த தவறுகளை திருத்துவதற்காக ஒரு ஞான சம்பந்தன், அந்த ஞான சம்பந்த பெருமான் வந்த பிற்பாடு என்ன செய்திருக்கிறாங்க? தேவாரத்தை படிச்சு பாருங்க, கோவில்களை போய் பாட்டு பாடியிருக்காங்க. இதையா அவங்க செய்த புரட்சி. கோவில்களில் போய் பாடிய பாட்டு இருக்கு பாருங்க, அந்த பாடல்கள் இந்த மக்களை எழுபுசிப்பு இருக்கிறதுன்னு சொன்னால், அப்படின்னா பெரியோர்களே, உள்ளபடியே நான் யோசித்து பார்க்கிறேன். எழுதலாம், காலங்களை கடக்கலாம், அது நிற்கலாம். ஆனால் அது என்னையோடு இருக்கும், உங்களோடு கூட மட்டும் இருக்கும். இந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் 1000 பேச்சாளர்கள் அணிதிரண்டு வர வேண்டும். ஊருக்கு 10,000 பேச்சாளர்கள் திரண்டு வர வேண்டும். அவர் உணர்வோட்டம் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, சத்தியத்தை மணந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தர்மத்தை அவர்களுக்குள்ளே தரித்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய பொய் பேசக்கூடாது, கபடு இருக்கக்கூடாது, வஞ்சகம் இருக்கக்கூடாது. வாழ்வில் உண்மை இருக்க வேண்டும். அந்த உண்மை இருக்குமானால் பெரியோர்களே, பேச்சுத்தான் இந்த மண்ணை காலா காலத்துக்கு நிமிர்த்தும். எழுக, இந்த மண்ணை நிமிர்ந்ததில் உன்னுடைய வாழ்க்கை எழட்டும், கம்பீரமாக பிரகாசிக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.